Okay, sir. Hello guys, hi. Hi. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So in this session we are going to discuss the top 2, 3, 5 mark chapter. Sorry, top 2, 3, 5 marks of this chapter Haloalkanes and Arenes. ஓகேவா? So உங்க எல்லாருக்கும் first task என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். சீக்கிரமா இந்த லிங்க் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. எல்லாரும் சேர்ந்து கிளாஸ் நம்ம இன்னைக்கு அட்டென்ட் பண்ண போறோம். ஓகேவா? So already எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சீக்கிரமா லிங்க் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. we are going to start the session. ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन, மஸ்ட் டு क्वेश्चन. இந்த மாதிரி क्वेश्चनலாம் நீங்க எக்ஸாம்க்கு மிஸ் பண்ணிட்டு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி क्वेश्चंस எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு அடுத்த 60 மினிட்ஸ்ல 1 ஹவர்ல சூப்பரா வந்து படிக்க போறோம். ஓகேவா? சோ யார் கிளாஸ்ல லைவ்ல இருக்கீங்க ஜஸ்ட் சே ஹாய். எல்லாரும் டக்குன்னு சாட்ல ஒரு ஹாய் போடுங்க. சூப்பர். சோ சீக்கிரமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண சொல்லியாச்சா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸ்? எஸ். சோ அதுக்கு முன்னாடி I just want to share some things with you. என்ன அப்படின்னா we are going to face public exam இல்லையா? பப்ளிக் எக்ஸாம் என்னமா பப்ளிக் எக்ஸாம்? நாங்க 10th பார்க்காத பப்ளிக் எக்ஸாமா அப்படின்னு கேக்குறீங்களா? சோ யாரெல்லாம் 10th செம்ம மார்க் வாங்கிட்டு 11th என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கீங்க? சோ 10th டாப்பர், பட் இப்போ 11th கிளாஸ் எல்லாம் பிரிச்சிருப்பாங்க இல்லையா? slow learners and then average students and then toppers அப்படின்னு சொல்லிட்டு how many of you are struggling in 11th standard but you were a very good student in 10th standard? yes, எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? எப்பயுமே 10th ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டு நம்ம 11th படிக்கிறப்போ ஸ்டார்டிங்லாம் ஒரு ஃபயர் இருக்கும் நமக்கு. ஆனா போக போக அந்த ஃபயர் வந்து நமக்கு அப்படியே கம்மியாயி இப்போ வந்து எக்ஸாம் போறப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போனா போருமா மேம் சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம் இல்லையா? சோ சீக்கிரமா உங்களுடைய 10th மார்க் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். 440. ஓகே. சோ சீக்கிரமா உங்க 10th மார்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. so many people have scored a very good marks in 10th. பட் ஏன் வந்து நமக்கு 11th முடியல, இல்ல முடியாமையே போயிடுமா அப்படின்னா முடியும். பட் யூ நீட் அ லிட்டில் பிட் ஹெல்ப், கொஞ்சம் புஷ் அண்ட் தென் கைடன்ஸ். ஓகேவா? சோ நம்ம இந்த 11th பப்ளிக் எக்ஸாம் சூப்பரா மார்க் வாங்கி காட்ட போறோம். ஓகேவா? எஸ். சோ என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா தனியா படிக்கிறோம். தனியா படிக்கிறதுல என்ன மேம் தப்பு அப்படின்னா தனியா படிக்கிறது வந்து தப்பு கிடையாதுப்பா. பட் தனியா படிக்கிறப்போ அதுல வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து இருக்கு. நம்ம சீக்கிரமா வந்து மோட்டிவேஷன் என்ன பண்ணிடுவோம்? லூஸ் பண்ணிடுவோம். சீக்கிரமா வில் பி லூசிங் த மோட்டிவேஷன் அண்ட் தென் நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். சோ ஒரு கொஸ்டின் படிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் நம்ம அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியாம போயிடும். சோ டைம் வேஸ்ட் ஆகும் அண்ட் ஆல்சோ வி கெட் ஈஸிலி டைவர்டட் அண்ட் தென் டிஸ்ட்ராக்டட். சோ எவ்வளவு பேர் தனியா படிக்கிறப்போ இதை பேஸ் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு பேர் தனியா படிக்கிறப்போ நீங்க மோட்டிவேஷன் லூஸ் பண்றது அண்ட் தென் டைம் வேஸ்ட் பண்றது, டிஸ்ட்ராக்ட் ஆகுறதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஈவன் when I was student I also faced the same. மேம் அப்ப தனியா படிக்க கூடாதுன்னா என்ன மேம் பண்றது? எங்க வீட்ல குரூப் ஸ்டடிக்குலாம் அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னா that's why we are there. ஓகேவா? so we 100 learning together and myself Shravani is there to support you, to help you, to guide you throughout your journey till you face பப்ளிக் எக்ஸாம் 2024. ஓகேவா? சோ நீங்க எக்ஸாம் சூப்பரா எழுதிட்டு வந்து மேம் நாங்களாம் செம்மையா பயங்கரமா எக்ஸாம் கலக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நீங்க சொல்ற வரைக்கும் உங்களை கைப்பிடிச்சி ஒரு குட்டி ஸ்டெப்லயும் வில் பி ஹெல்பிங் யூ அவுட். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? சோ கோஆபரேட் பண்ண ரெடியா எல்லாரும்? எஸ். சோ 10th வாங்கினதை விட 11th இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கிடலாமா? 10th வாங்கினதை விட 11th இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கிடலாமா? அப்ப என்ன பண்ணணும்? சோ பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா குட்டி டார்கெட்ஸ் எல்லாம் நம்ம முடிக்கணும் இல்லையா? சோ அதுக்கு எதுவுமே கவலைப்பட வேண்டாம். பப்ளிக் எக்ஸாம்க்கு முன்னாடி நமக்கு இருக்கிற ஒரு ட்ரைலர், மெயின் பிக்சருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குட்டி ட்ரைலர் தான் நம்மளுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஓகேவா? சோ அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு முக்கியமா இந்த 2 வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. சோ ஒன் இஸ் த சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு சாப்டர்லயும் ஜஸ்ட் ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் தான் வந்து இருக்கும். மேக்ஸிமம் 15 to 20 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், பயங்கர மஸ்ட் டு கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் நீங்க படிக்கலனா டோன்ட் கோ டு எக்ஸாம் ஹால். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம கொடுத்திருக்கோம். சோ இந்த வீடியோ கீழே நமக்கு ஃப்ரீ PDF இஸ் ஆல்சோ தேர்.
வீடியோ கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா? சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பிடிஎஃப் உடைய லிங்க். நீங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தென் 11th கெமிஸ்ட்ரி ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இதுல இருந்து தான் நமக்கு வந்து கம்பல்சரி கேட்டிருக்காங்க. கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா படிச்சிடலாம், இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பக்கா அனாலிசிஸ் 11th கெமிஸ்ட்ரி ஹாஃப் இயர்லி உடைய கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோவும் இருக்கு. அதோடைய லிங்க்ல பிடிஎஃப்பும் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதுல பிடிஎஃப்பும் இருக்கு. அதையும் மறக்காம டவுன்லோட் பண்ணி பாத்துங்க. இந்த வீடியோ முடிச்ச உடனே கமெண்ட்லி நம்ம அதை பின் பண்ணி கொடுத்துடுறோம். ஓகேவா? சோ பெரிய பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா குட்டி குட்டி டார்கெட்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? சோ இன்னைக்கான குட்டி டார்கெட் என்ன, நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஓகேவா? சோ யூ ஜஸ்ட் நீட் டு ஸ்பெண்ட் ஜஸ்ட் 60 minutes. ஓகேவா? ஒரு 1 hour எனக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க வித்தவுட் எனி டைவர்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். எந்த வித டைவர்ஷன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம உட்கார்ந்த இடத்த விட்டு நவராம நம்ம என்ன பண்ண போறோம், பயங்கர பக்கா கான்சென்ட்ரேஷனோட கிளாஸ் அட்டென்ட் பண்ண போறோம். அண்ட் தென் கிளாஸ் அட்டென்ட் பண்றப்ப என்ன மேம் நோட்ஸ் எல்லாம் ஏதாவது எழுதணுமா? வேண்டவே வேண்டாம். ஓகேவா? சோ நம்ம கிளாஸ் உடைய வீடியோ இருக்கு இல்லையா? வீடியோ ஃபுல் பிடிஎஃப் வந்து நமக்கு இதே லிங்க், அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதுல போயிட்டு நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நோட்ஸ் எல்லாம் எதுவுமே எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஃபுல்லா நீங்க கிளாஸ்ல வந்து ஜஸ்ட் லிசன் பண்ணா மட்டும் போதும். இந்த பிடிஎஃப் இன்னைக்கு நைட் 12 o'clock வரைக்கும் மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். ஓகேவா? சோ சீக்கிரமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் லிங்க் அனுப்பி எல்லாரும் ஜாயின் பண்ண சொல்லிருங்க. 12 o'clock அப்புறம் இந்த லிங்க் இருக்காது. ஓகேவா? சோ இந்த ஸ்மால் டார்கெட்டுக்கு யாரெல்லாம் ரெடி? எஸ். சோ 10th விட 11th சூப்பர் மார்க் வாங்கணும், இல்ல 10th வாங்கின அளவுக்கு 11th சூப்பர் மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த குட்டி டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் 1 hour இந்த டார்கெட் மேம் நான் லைவ் விட்டு போகாம ஃபுல் லைவ் நான் அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்னு யாரெல்லாம் எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்றீங்க? எஸ். how many of you are ready for the target? ரெடி அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். எஸ். ஒரு கமெண்ட் கூட பார்க்கலையே நானு. how many of you are ready? எஸ் எஸ் எஸ். ரெடி மட்டும் போட்டா பத்தாது, லைக் பட்டன் இருக்கு இல்லையா? சோ everybody just smash the like button. எஸ், லைக் பட்டன் கவுண்ட் இன்க்ரீஸே ஆகலையே. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ண போறது கிடையாது. நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாரும் பக்கா கான்சென்ட்ரேஷனோட நெக்ஸ்ட் 55 to 60 minutes கிளாஸ் அட்டென்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ இப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ண எல்லாரும் கிளாஸ் அட்டென்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குட்டி 2 மார்க்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் அரீன்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. கொஞ்சம் பயமா தான் இருக்கும், பட் இதுல இருந்து தான் நமக்கு கம்பல்சரி क्वेश्चंस கேக்குறாங்க நிறைய. ஓகேவா? சோ அதனால தான் நான் பர்టిక్యులரா இந்த சாப்டர் சூஸ் பண்ணி வந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? மென்ஷன் எனி 2 மெத்தட்ஸ் ஃபார் தி பிரிபரேஷன் ஆஃப் ஹாலோஅல்கேன்ஸ் ஃப்ரம் ஆல்கஹால். மேம் முதல்ல இந்த சாப்டரோட டைட்டிலே எனக்கு புரியல அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இட் இஸ் ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் அரீன்ஸ் இல்லையா? ஹாலோ அப்படினா என்னப்பா? ஹாலோ இஸ் நதிங் பட் ஹாலோஜன். ஹாலோஜன்ல என்னெல்லாம் வரும்? fluorine, chlorine, bromine and iodine. ஓகேவா? ஆல்கேன்ஸ் உங்களுக்கே வந்து தெரியும், சிங்கிள் பாண்டட் அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் தான் நம்ம ஆல்கேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அரீன் அப்படிங்கிறது என்ன காம்பவுண்ட்? நம்மளுடைய ஃபினைல் குரூப், C6H5 குரூப் தான் ஃபினைல் குரூப். சோ நம்மளுடைய ஹாலோஜன் வந்து அல்கைல் குரூப்ல இருந்ததுன்னா நம்ம அதை ஹாலோ அல்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஹாலோஜன் which is fluorine, chlorine, bromine, iodine எல்லாமே அரீன் குரூப்ல, ஃபினைல் குரூப்ல இருந்தது அப்படின்னா அது நம்ம ஹாலோ அரீன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இந்த ஃபுல் சாப்டர் நம்ம ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் அரீன்ஸ் பத்தி தான் வந்து படிக்க போறோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆல்கஹால்ஸ்ல இருந்து நம்ம ஹாலோ அரீன் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதோ பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹால்ஸ் எழுதலாமா? ஆர் தான் நம்மளுடைய அல்கைல் குரூப் இல்லையா? வாட் இஸ் திஸ் ஆர் which is my alkyl group? மேம் எனக்கு அல்கைல் குரூப்னாலே ஒன்னும் தெரியாது மேம். ஆல்கேன்ஸ் இருக்கு இல்லையாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் எடுத்துக்கலாம். மீத்தேனுடைய ஃபார்முலா என்னது? CH4. அண்ட் கிளாஸ்ல நான் என்ன क्वेश्चन கேட்டாலும் if you know the answer டக் டக்னு கமெண்ட்லயும் போட போறீங்க. ஓகேவா? CH4 வந்து என்னது? ஆல்கேன். இந்த ஆல்கேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆல்கேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன்னா it becomes CH3 இல்லையா? சோ மீத்தேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டா it becomes மித்தைல். ஓகேவா? மித்தைல் which is a alkyl group. Clear everybody? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சூப்பர். சோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆல்கஹால் ROH அப்படின்னு எழுதிக்கிறேன். R தான் நம்மளுடைய அல்கைல் குரூப், OH தான் நம்மளுடைய ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா? அண்ட் தென் ஆல்கஹாலை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம்? we are converting into alkyl halide. alkyl halide கன்வெர்ட் பண்றோம். இந்த ஹாலோஜன் எப்பயுமே நான் X அப்படின்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். So what stands for X அப்படின்னா it stands for fluorine, chlorine,
bromine, iodine. ஓகேவா? So FCBI அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். Fluorine, chlorine, bromine and then iodine. So இப்போ இந்த alcohol when I need to convert into alkyl halide அப்படின்னா எனக்கு 3 different methods இருக்கு. ஓகேவா? ஒரு மெத்தட்ஸ் மட்டும் இல்ல, 3 டிஃபரெண்ட் மெத்தட் இருக்கு. எப்படி உங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வேற வேற ரூட் வழியால நம்ம போலாம் இல்லையா? அந்த மாதிரி இப்படியும் போகலாம், இல்ல இப்படியும் போகலாம், இல்ல இப்படியும் போகலாம். என்ன மேம் வெறும் கோடு தான் போட்டிருக்கீங்க? வில் ரைட், டோன்ட் வரி. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரியேஜன்ஸ்லாம் எழுத போறோம். ஆல்கஹாலை when you treat it with halohydrogen HX, ஓகேவா? சோ halohydrogens கூட நீங்க ட்ரீட் பண்ணலாம், or else PX3 or PX5, ஓகேவா? phosphorus trihalate இல்லனா phosphorus pentahalate கூட ட்ரீட் பண்ணலாம், இல்லனா SOCl2 which is thionyl chloride கூட நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஓகேவா? so these 3 methods இருக்கு. இப்போ இதுல ஒரு மெத்தடா நம்ம வந்து பார்க்கலாமா? so first method வந்து பார்க்க போறோம். I just include a page here. yeah, first method பார்க்க போறோம். first method நான் என்ன சொன்னப்பா, நம்மளுடைய ஆல்கஹால் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஆல்கஹால் கூட ஒரு HX வந்து ஆட் ஆகுது, which is a ஹாலோஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. சோ இப்போ என்ன எனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, இங்க இருக்கிற வாட்டர் மாலிகுல் வெளியில போயிடும். இந்த ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து வாட்டரா எலிமினேட் ஆயிட்டு RX எனக்கு ப்ராடக்டா கிடைக்கும், which is nothing but நம்மளுடைய ஹாலோ ஆல்கேன். ஒரு காம்பவுண்டா நம்ம வந்து பார்க்கலாமா? ஏதாச்சும் ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கணும். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற எத்தனால் எடுத்துக்கலாமா? சோ CH3 CH2 OH, ஓகேவா? சோ நான் இங்க ஒரு எத்தனால் இத்தைல் ஆல்கஹால் ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டேன். அது கூட HX ஹைட்ரஜன் and then ஹாலோஜன். I can use fluorine, chlorine, bromine, iodine. இந்த இடத்துல நான் bromine யூஸ் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து, இந்த OHும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு H2O வாட்டரா நமக்கு வெளியில போயிடும். ஓகேவா? they will be getting removed as water. சோ வாட்டரா ரிமூவ் ஆயிட்டு மீதி இருக்கிறவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜாயின் பண்ணி ப்ராடக்ட் எழுத போறீங்க. இப்ப ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு வந்து சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், சோ இப்ப ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு வந்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஜாயின் பண்ணி எழுத போறோம். சோ which is CH3 CH2 Br. ஓகேவா? சோ இத்தால் புரோமைட் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருச்சா? சூப்பர். இப்போ நமக்கு ஒரு ஹாலோ ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். செகண்ட் மெத்தட் பார்க்கலாமா? நம்ம என்ன செகண்ட் மெத்தட் பார்த்தோம்? நம்மளுடைய ஆல்கஹால் we are treating it with phosphorus trihalate இல்லனா phosphorus pentahalate இல்லையா? சோ நம்மளுடைய ஆல்கஹாலை நான் எடுத்துக்கிறேன். சோ ஆல்கஹால் கூட I am just treating it with phosphorus pentahalate. PX3 கூட PX5 phosphorus pentahalate கூட ட்ரீட் பண்றப்போ again I'll be getting RX. இப்போ இத நம்ம ரியாக்ஷனா பார்க்கலாமா? என்ன ஆல்கஹால் எடுத்துக்கலாம்? அதே ஆல்கஹால் எடுத்துக்கலாமா? நம்ம எத்தனால் எடுத்துக்கலாம். So which is CH3 CH2OH. This is ethyl alcohol or ethanol. இது கூட யாரு ரியாக்ட் பண்றாங்க? நம்மளுடைய PCl5 phosphorus pentachloride ரியாக்ட் பண்ணுது. இப்போ எப்படி இங்க வந்து நமக்கு பாண்ட் க்ளீவ் ஆகி இந்த phosphorus pentachloride வந்து ஆட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாமா? சோ பாத்தீங்க அப்படின்னா இந்த CH3 CH2 கூட இந்த ஒரு குளோரின் வந்து ஆட் ஆயிடும். அண்ட் தென் இங்க ஹைட்ரஜன் கிட்ட நமக்கு இன்னொரு குளோரின் வந்து ஆட் ஆயிடும். இப்போ இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? சோ இப்போ இந்த PCl5ல 2 குளோரின் போயிடுச்சு, மீதி என்ன இருக்கு? PCl3 இருக்கு. நல்லா புரியுதா? PCl5ல 2 குளோரின் போயிடுச்சுன்னா மீதி PCl3 இருக்கு. அந்த PCl3ய நான் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படி ஆட் பண்ணி ப்ராடக்ட் டக் டக்னு கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். சோ CH3 CH2 Cl ஒரு ப்ராடக்ட், and then POCl3 another product, and then next comes the HCl வந்து இன்னொரு ப்ராடக்ட். அப்படியே ஈஸியா எழுதிடலாமா? ஓகேவா? சோ CH3 CH2 Cl நமக்கு கிடைச்சிருச்சு ஆல்கைல் ஹாலைடு. ஓகேவா? சோ குளோரோ ஈத்தேன் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருச்சு. and then POCl3 plus HCl. ஓகே, சூப்பர்ப்பா. சோ ரெண்டு ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் ரெண்டு மெத்தட் முடிச்சாச்சு. வாட் இஸ் திஸ் தேர்ட் மெத்தட்? தேர்ட் மெத்தட்க்கு இங்க பேஜ் 10ல we'll add a page. yeah, so third method நம்ம வந்து என்ன பார்த்தோம்? நம்மளுடைய ஆல்கஹால் we are treating it with thionyl chloride இல்லையா? thionyl chloride கூட நம்ம ட்ரீட் பண்றோம். சோ எழுதிடலாமா? I am just taking a alcohol general reaction நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகேவா? so alcohol it is being treated with SOCl2 which is nothing but thionyl chloride. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு சால்வெண்ட் வேணும் இல்லையா? I am taking pyridine as the solvent. pyridine வந்து நம்ம என்ன பண்றோம்? pyridine வந்து சால்வெண்டா எடுத்துக்கிறோம். இப்போ also I will be getting RCl. ஓகேவா? சோ ஒரு குளோரோ ஆல்கேன் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது.
எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா இப்போ? வெரி குட். ஸோ என்ன ஆல்கஹால் எடுத்துக்கலாம்? சேம் ஆல்கஹால் எத்தனால் எடுத்துக்கலாமா? which is CH3 CH2 OH. ஓகேவா? so CH3 CH2 OH ethanol எடுத்துக்கிட்டோம். it is being treated with thionyl chloride SOCl2. ஓகேவா? so இப்போ இந்த SOCl2 எப்படி பாண்ட்ல நமக்கு க்ளீவ் ஆகி ஆட் ஆகுது நான் எழுத போறேன். நான் எழுதி முடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா you are going to write the product. ஓகேவா? எழுதிடலாமா? yes. so see here இங்க வந்து என்ன பண்றோம்? இந்த SOCl2ல இருக்கிற ஒரு குளோரின் வந்து நமக்கு இங்க வந்து ஆட் ஆயிடும். இங்க வந்து நமக்கு ஆட் ஆயிடும். அண்ட் தென் இந்த ஆக்சிஜன் கூட நமக்கு இந்த SO ஆட் ஆயிடும். அண்ட் தென் இந்த ஹைட்ரஜன் கூட இன்னொரு குளோரின் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி தான் எப்படி நமக்கு இந்த அல்கைல் குரூப் கூட ஒரு குளோரினோ ஹைட்ரஜன் கூட ஒரு குளோரினோ ஆட் ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம அல்கைல் குரூப் கூட ஒரு குளோரினோ ஹைட்ரஜன் கூட இன்னொரு குளோரினோ ஆட் ஆயிடும். ஓகேவா? மீதி என்ன இருக்கு? SO தான் இருக்கு. இந்த SO-வா அவங்க கூட ஆட் பண்ணிட்டா சல்பர் டை ஆக்சைடா. இப்போ டக் டக்குன்னு ப்ராடக்ட் யார் ஃபாஸ்டா கமெண்ட்ல போட போறீங்க அப்படின்னு பார்க்கலாமா? CH3 CH2 Cl ஒரு ப்ராடக்ட் எழுதியாச்சு. and then SO2 ரெண்டாவது ப்ராடக்ட் எழுதியாச்சு. and then next comes the HCl. டக் டக்குன்னு எழுதிடலாமா? yeah. so first comes CH3 CH2 Cl which is chloroethane ப்ராடக்டா கிடைச்சிச்சு which is alkyl halide. and the next is SO2 sulfur dioxide plus HCl. புரிஞ்சுதா? so we saw 3 different methods. ஓகேவா? 3 methods வந்து நம்ம வந்து பார்த்தோம். என்னென்ன methods பார்த்தோம்? yes, what are all the methods we saw? one is we are treating it with HX. அதுக்கப்புறம் phosphorus trihalide and then phosphorus pentahalide கூட நம்ம ட்ரீட் பண்றோம். and then next comes the thionyl chloride. ஓகேவா? so thionyl chloride கூட நம்ம ட்ரீட் பண்றோம். இந்த 3 methods மூலமாவும் நம்ம alkyl halide prepare பண்ணலாம். இந்த ரியாக்ஷன் புரிஞ்சுது அப்படின்னா டக் டக்குன்னு எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போகலாம் which is a very very important reaction which is nothing but நம்மளுடைய வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஓகேவா? நேமிங் ரியாக்ஷனே இம்பார்ட்டன்ட் பா. அதுல இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இந்த ஈத்தர் அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். what is this ether functional group? so யுவராஜ் don't worry, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முன்னாடி நம்ம கண்டிப்பா லைவ் வருவோம். எல்லா பிடிஎஃப்லயுமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் the answer is attached. ஓகேவா? so don't worry, we will soon come live. yeah. so ether வந்து என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? it is ROR. ஓகேவா? ஆறுங்கிறது என்னதுப்பா? அல்கைல் குரூப். ரெண்டு அல்கைல் குரூப் ஒரே ஆக்சிஜன்ல பாண்ட் ஆகி இருக்கும். இந்த ROR குரூப் தான் ஈத்தர். இந்த ஈத்தர் நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா we are treating haloalkanes கூட சோடியம் ஆல்காக்சைடு நம்ம ட்ரீட் பண்றோம். ஹாலோஆல்கேன்ஸ் தெரியும் இல்லையா? இப்போதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஆல்கைல் குரூப்ல ஹாலோஜன் இருக்கும். என்ன ஹாலோஆல்கேன் எடுத்துக்கலாம்? நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணதே எடுத்துக்கலாமா? ஓகே. சோ CH3 CH2 Cl which is chloroethane எடுத்துக்கிட்டேன். சோ chloroethane கூட எனக்கு சோடியம் ஆல்காக்சைடு ரியாக்ட் பண்ணனும். ஓகேவா? சோடியம் ஆல்காக்சைடு. சோடியம் ஆல்காக்சைடு என்ன ஃபார்முலா? இட் இஸ் சோடியம் ஈத்தாக்சைடு எடுத்துக்கலாமா? ஓகேவா? சோ ஈத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் will be being replaced by oxygen. அதுதான் ஈத்தாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். சோ சோடியம் ஈத்தாக்சைடு அப்போ CH3 CH2O. ஓகேவா? சோ CH3 CH2O which is my sodium alkoxide. இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்றேன். இப்போ நான் வந்து என்ன எலிமினேட் ஆகும் தான் சொல்ல போறேன். ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் பண்ணுங்கிறத நீங்க தான் சொல்ல போறீங்க. இந்த சோடியமும் இந்த குளோரினும் சேர்ந்து சோடியம் குளோரைடா வெளில போயிடுவாங்க. ஓகேவா? சோடியமும் குளோரினும் சேர்ந்து நமக்கு சோடியம் குளோரைடா வெளில போயிடுவாங்க. இப்போ இந்த ரெண்டு குரூப்பையும் நம்ம அப்படியே வந்து கண்டென்ஸ் பண்ண போறோம். சோ டக் டக்குன்னு வந்து ப்ராடக்ட் போடுங்க பார்க்கலாம். சோ டக் டக்குன்னு you just put the product faster. Yes, how many of you feel the network issue? It's completely fine from my side. So write the product. Just in the NaCl மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து remove பண்ணிட்டு you will be writing the product. Yes, now okay. We'll start. Yeah. ஓகே. சோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்? நமக்கு இந்த NaCl ரிமூவ் பண்ணிடுங்கப்பா. ரிமூவ் பண்ணிட்டா CH3 CH2O CH2 CH3. ஓகேவா? சோ we got ether as the product. தோ பாருங்க, இங்க ஒரு R group, இங்க ஒரு ethyl group, இங்க ஒரு ethyl group. Two ethyl groups are connected by oxygen. So we call it as ரெண்டு ethyl group இருக்கிறதுனால diethyl சொல்லலாமா?
டைஇத்தைல் ஈத்தர். வெரி குட் சூப்பர். சோ எல்லாருமே பக்காவா வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. டைஇத்தைல் ஈத்தர் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகேவா? சோ வாட் இஸ் திஸ் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்? பேர்ல இருந்தே தெரியுது. we are going to prepare ether அப்படின்னு. ஈத்தர் அப்படிங்கிறது என்ன குரூப்? ROR குரூப். எது ரெண்டுத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம்? Haloalkanes and then sodium alkoxide கூட. So haloalkanes எடுத்துக்கிறோம், sodium alkoxide எடுத்துக்கிறோம். இந்த சோடியமும் குளோரினும் சேர்ந்து NaCl வெளில போயிடுறாங்க. ஓகேவா? சோ இந்த சோடியமும் குளோரினும் சேர்ந்து NaCl வெளில போயிடுறாங்க. மத்ததெல்லாம் அப்படியே கண்டென்ஸ் பண்ணி எழுதுறோம். we got the product. clear? பக்கா clear? okay. So next is explain the mechanism involved in the elimination of tertiary butyl chloride with alcoholic potassium hydroxide. ஓகேவா? சோ நம்ம வந்து ஒரு மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த மெக்கானிசம்க்கு முன்னாடி இந்த ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத பாத்துலாமா? ரெடியா? சோ இட் இஸ் a 5 mark question. ஈஸியா சிம்பிளா சொல்லி தர போறேன். ஈஸியா நீங்க இப்போவே ஒரு 5 mark question கையில லட்டு மாதிரி ரெடி ஆயிட போறீங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு அப்படின்னா என்னமா அர்த்தம்? 3 அல்கைல் குரூப் இருக்கும்பா. ஓகேவா? ஹாலோ ஆல்கேன்ல 3 அல்கைல் குரூப் இருக்குன்னா நம்ம அதை டெர்ஷரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருக்குன்னா பிரைமரி, 2 அல்கைல் குரூப் இருக்குன்னா செகண்டரி. ஓகேவா? சோ கார்பனுக்கு எவ்வளவு பாண்ட்? வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் கார்பன்? கார்பனுக்கு எவ்வளவு பாண்ட்? எஸ். சோ டக்குன்னு சொல்லுங்க. கார்பனுக்கு எவ்வளவு பாண்ட் பா? சிம்பிள் क्वेश्चन, ஈஸி क्वेश्चन. யா 4 பாண்ட் இல்லையா? 4 பாண்ட். பிகாஸ் அதோடைய வேலன்சி வந்து 4. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல நமக்கு 4 எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க? குளோரைடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு. ஓகேவா? அப்ப மொத்தமா 4 கார்பன் இருக்கு நமக்கு. அப்போ மீதி 3 குரூப்மே நமக்கு மித்தைல் குரூப்பால சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கு. சோ CH3 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 3 அல்கைல் குரூப் நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரியாக்ஷனை உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இந்த CH3 இருக்கு இல்லையா, அதை நான் CH2H அப்படின்னு எழுதிக்கலாமா? இந்த CH3 CH2H அப்படின்னு எழுதிக்கலாமா? ரெண்டும் சேர்ந்தா இல்லையா? எழுதிக்கிறேன். இப்போ இட் இஸ் ரியாக்டிங் வித் வாட்? क्वेश्चनல கொடுத்திருக்காங்க பாருங்க, ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. இப்போ எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். எப்படிங்கறத பார்க்க போறேன். சோ இப்போ டக்குன்னு சொல்லுங்க. இந்த பொட்டாசியமும் குளோரினும் சேர்ந்து என்னவா வெளில போவாங்க? Kயும் Clயும் சேர்ந்து they will be getting eliminated as KCl இல்லையா? KCl ஃபர்ஸ்ட் வெளில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யார் வெளில போவாங்க? இங்க இருக்கிற OHம், இங்க இருக்கிற ஹைட்ராக்சைடும், இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு H2O-வா எலிமினேட் ஆயிடுவாங்க. ஓகேப்பா? OHம் ஹைட்ரஜனும் சேர்ந்து H2O-வா எலிமினேட் ஆயிடுவாங்க. இட் மேக்ஸ் சென்ஸ். சூப்பர். மீதி இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்க? இங்க மீதி இந்த ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் இருக்கு. சோ இங்க இந்த ஹைட்ரஜன் போனதுனால இங்க இருக்கிற பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாண்ட் வந்து இங்க நமக்கு டிஸ்லோகேட் ஆயிடும். அதோடைய லொகேஷனை மாத்திக்கும். இப்ப ப்ராடக்ட் டக்குன்னு எழுதலாமா? சோ CH3 அண்ட் தென் மேல எல்லாமே அப்படியே தான் இருக்கு. நான் எதையுமே மாத்தல. சோ இங்க வந்து நமக்கு பாண்ட் டிஸ்லோகேட் ஆகி இருக்கு இல்லையா, அப்போ டபுள் பாண்ட் வரும். டபுள் பாண்ட் CH2. பிகாஸ் கார்பனுக்கு 4 வேலன்சி அப்படிங்கிறப்போ கார்பனை சுத்தி கண்டிப்பா 4 பாண்ட் இருந்தே ஆகணும். இப்போ இதோடைய பேர் என்னது? இட் இஸ் நத்திங் பட் 2-methyl propene. ஓகேவா? 2-methyl propene. ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் கார்பன்ல மித்தைல் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கு. மீத் ஈத் ப்ரோ, நம்மளுடைய லாங்கஸ்ட் செயின் வந்து ப்ரோப் இல்லையா? அண்ட் தென் நமக்கு டபுள் பாண்ட் இருக்கு. சோ விச் இஸ் இங்க இப்படி நேம் பண்ண மாட்டோம். டபுள் பாண்ட் இருக்கு அப்படிங்கிறப்போ 1 2 இப்படிதான் வந்து நம்ம நம்பர் பண்ணுவோம். கிளியரா? எஸ். சோ த ப்ராடக்ட் நேம் இஸ் 2-methyl propene. Clear? So I am taking a tertiary butyl chloride எடுத்துக்கிறப்பா. It is reacting with potassium hydroxide. இதுல இருக்கிற இந்த பொட்டாசியமும் குளோரினும் சேர்ந்து பொட்டாசியம் குளோரைடா வெளில போயிடுது. KCl வெளில போயிடுது. And then இந்த OHம் ஹைட்ராக்சைடு அயானும் இங்க இருக்கிற இந்த பீட்டா ஹைட்ரஜனும் சேர்ந்து H2O-வா எலிமினேட் போயிடுது. அதுக்கப்புறம் பாண்டை டிஸ்லோகேட் பண்ணி நான் அப்படியே ப்ராடக்ட் எழுதிட்டேன். ஓகேவா? கிளியரா? கிளியர்? பக்கா? இப்போ இந்த ரியாக்ஷன் எழுதிட்டோம்பா. சோ இந்த ரியாக்ஷனுக்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருவாங்க? ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ரியாக்ஷனை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுத போறோம். என்ன பண்ண போறோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுத போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, புரியலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. டீச் அகைன். யாருக்குன்னா புரியலையோ திருப்பி சொல்லித்தரேன். கவலையே பட வேண்டாம். ஓகேவா? எஸ். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் heterolytic fission to form carbocation. என்ன மேம் ஒண்ணுமே புரியல. இங்க புரோமின் வராது, குளோரின் வரும். சரியா? சோ the polar carbon chlorine bond breaks. மேம் போலார்னா ஃபர்ஸ்ட் என்ன?
இங்க கார்பன் இருக்கு, இங்க குளோரின் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பாண்ட் வச்சு ஃபார்ம் பண்ணிருக்காங்க? கோவேலன்ட் பாண்ட் இல்லையா? இந்த கோவேலன்ட் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? சோ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க ஒரு சாக்லேட் உங்க ஃப்ரெண்டுக்கு தரீங்க, உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒரு சாக்லேட் தராங்க. ஸோ யூ போத் ஆர் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? ஒரு பாண்ட் வந்து கிரியேட் பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நமக்கு ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்கு, கார்பன் இருக்கு, குளோரின் இருக்கு. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், பாண்ட் ஆகணுங்கிறதுனால கார்பன் ஒரு எலக்ட்ரான் தருது, குளோரின் ஒரு எலக்ட்ரான் தருது, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் தருதுனாலதான் இந்த இந்த கோவேலன்ட் பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? சோ இப்போ இந்த பாண்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பாண்டை பிரேக் பண்ண போறோம். பிரேக் பண்றப்போ இந்த பாண்ட் எப்படி பிரேக் ஆகும்னு நினைக்கிறீங்க? கார்பன் நான் கொடுத்த சாக்லேட் என்கிட்ட கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிடுமா? அதே மாதிரி குளோரின் நான் கொடுத்த எலக்ட்ரானை என்கிட்ட கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிடுமா? இல்ல. இப்போ இங்கதான் வந்து ட்விஸ்ட். இமேஜின் இட் இஸ் a tug of war. ஒரு tug of war கேம் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த பொங்கல் எல்லாம் இந்த பக்கம் கயிறு பிடிச்சி இழுப்பாங்க, அந்த பக்கம் வந்து கயிறு பிடிச்சி இழுப்பாங்க, அந்த கேம். சோ அந்த மாதிரி இமேஜின் அந்த கயிறு தான் வந்து இந்த பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணுங்க. சோ இப்ப இந்த பாண்ட கார்பன் ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்குது, குளோரின் ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்குது. யார் பயங்கர ஸ்ட்ராங்கா சூப்பரா பிடிச்சி இழுப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய குளோரின் தான். ஏன்னா குளோரினுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ஹையர். குளோரினுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ஹையர். மேம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இட் இஸ் நத்திங் பட் the tendency to attract the shared pair of electron. மேம் ஸ்ராவணி மேம் சுத்தமா புரியல அப்படின்னா என்ன? நத்திங், வெரி ஈஸி. நமக்கு இங்க எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு? ஷேர் ஆகி இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸும் எனக்கு ஷேர் ஆகி இருக்கு. இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸுக்கும் யாரு பயங்கரமா புடிச்சு இழுக்கிறாங்களோ அந்த இழுக்கிற தன்மை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். சோ யாருக்கு இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஹையரா இருக்கு? குளோரினுக்கு இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ரொம்ப ஹையரா இருக்கு. which means that அந்த டக் ஆஃப் வார்ல பயங்கரமா அந்த கயிறு பிடிச்சி இழுக்கிறது யாரு? குளோரின். அப்போ வந்து என்ன ஆகும்? இந்த ரெண்டு எலக்ட்ரானையும் எடுத்துட்டு குளோரின் போயிடும். சோ the bond breaks so that the chlorine takes 2 electrons. ரெண்டு எலக்ட்ரான்ஸும் குளோரின் எடுத்துக்கிச்சு அப்படின்னா what happens? குளோரின்ல நமக்கு குளோரின்ல நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும் அண்ட் தென் நம்மளுடைய கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு ஃபார்ம் ஆகும் இல்லையா? அதேதான் இங்க நடக்க போகுது. சோ இங்க நம்ம क्वेश्चनல வந்து என்ன எடுத்துக்கிறோம்? we are taking a tertiary butyl chloride எடுத்துக்கிறோம் இல்லையா? சோ அந்த tertiary butyl chloride நான் இப்ப அழகா எழுதிக்க போறேன். கார்பன்ல 3 மித்தைல் குரூப் இருக்கு, 3 மித்தைல் குரூப் இருக்கு. சோ அதனால தான் நம்ம அந்த tertiary அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் தென் நமக்கு குளோரோ குரூப் இருக்கு இல்லையா? tertiary butyl chloride எழுதியாச்சு மேம். சோ இப்ப யாருக்கும் பாண்ட் வந்து பிரேக் பண்றோம்? நம்ம யாருக்கும் பாண்ட் பிரேக் பண்றோம்? நம்ம கார்பனுக்கும் குளோரினுக்கும் தான் வந்து பாண்ட் பிரேக் பண்றோம் இல்லையா? இப்போ இந்த பாண்ட்ல யார் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்? குளோரின் தான் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். And chlorine it carries a partial negative charge and then carbon it carries a partial positive charge. So two different charges ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிறதுனால தான் நம்ம போலார் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா குளோரின் வந்து இந்த பாண்ட் எடுத்துக்கும்பா, ரெண்டு எலக்ட்ரான்ஸையும் எடுத்துக்கும். குளோரின் இந்த பாண்ட் எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த பாண்ட் வந்து நமக்கு பிரேக் ஆயிடும் இல்லையா? சோ பிரேக் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா? பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? பிரேக் ஆயிடுச்சு which means this chlorine is taking away both the electrons. இந்த ஒரு பாண்ட் அப்படியே எடுத்துக்குது. அப்ப குளோரின்ல என்ன சார்ஜ் கிரியேட் ஆகும் அப்படின்னா குளோரின்ல நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும் அண்ட் தென் நம்மளுடைய கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். குடுக்கறவங்களுக்கு எப்பயுமே பாசிட்டிவ் சார்ஜ் தான்ப்பா. ஓகேவா? சோ ஆல்வேஸ் when you give something அப்படிங்கறப்போ we feel very positive energy இல்லையா? எப்பயுமே when you give something அப்படின்னா you feel positive. So what you should give now? You should share the link of this video and call all your friends and enemies to the class. Clear? Yes. So இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கார்பன்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அண்ட் தென் குளோரின்ல வந்து நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்கும்? ஸ்லோவா நடக்குமா இல்ல ஃபாஸ்டா நடக்குமானா பக்கா ஸ்லோவா நடக்கும். சரியா? பயங்கர ஸ்லோவா நடக்கும். அதனாலதான் இந்த ரியாக்ஷனை ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்றோம். ரேட் அப்படின்னா என்னது? ஒரு ரியாக்ஷன் எவ்வளவு ஸ்பீடா நடக்குது அப்படிங்கறதா நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா? சோ இந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை டிட்டர்மைன் பண்றது யாரு? நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் which is formation of கார்போகேட்டயான். கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அந்த கார்பனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கார்போகேட்டயான் அப்படின்னு சொல்லுவோம். கேட்டயான் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரவா? ஆல்ரெடி என் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கவங்களுக்குலாம் அந்த ட்ரிக் தெரியும். டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேட் அயான் இல்லையா? சோ இந்த டீலயே பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்கு, தெரியுதா? யாருக்கெல்லாம் தெரியுது? சோ இந்த டீலயே வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கு. சோ கேட்டயான் வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ், ஆனயான் அப்போ நெகட்டிவ் சார்ஜ் தான். கிளியரா?
பக்காவா? சோ கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்றதா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுனா டக் டக்னு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன ஆகுது அப்படின்னா எலிமினேஷன் ஆஃப் புரோட்டான் டு ஃபார்ம் பீட்டா கார்பன். புரியவே இல்லையே? ஃப்ரம் பீட்டா கார்பன். புரியும். இப்ப பாருங்க, இப்ப நமக்கு இங்க இருந்து என்ன கிடைச்சிருக்கு? ஒரு கார்போகேட்டையான் கிடைச்சிருக்கா? இவனை நான் அப்படியே தூக்கிட்டு போறேன். ஓகேவா? சோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் இட். கிளியரா? சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சோ இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ இது கூட தான் நம்மளுடைய பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை ரியாக்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது கூட தான் நம்மளுடைய பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை ரியாக்ட் பண்ண போறோம். சோ KOH இல்லையா? இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுல யாருப்பா நியூக்ளியோஃபைல் which carries the negative charge? அதுதான் நம்ம நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோமா? எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் வந்து எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். அதுகிட்ட எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். அப்ப அதுகிட்ட எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குன்னா அதுகிட்ட நமக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். சோ இதுல இந்த OH மைனஸ் அயான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ நியூக்ளியோஃபைல். இட் இஸ் அ நியூக்ளியோஃபைல். சோ இப்போ இங்க வந்து பாக்குறோம், மேம் இந்த பீட்டா ஆல்பான்லாம் கொடுத்திருக்காங்களே அப்படின்னா என்ன? ஒண்ணுமே இல்ல. சோ நமக்கு இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து ஆல்பா கார்பன். புரிஞ்சுதா? கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா? அதுதான் ஆல்பா கார்பன். இப்போ இந்த ஆல்பா கார்பன்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற மத்த எல்லா கார்பனுமே பீட்டா கார்பன். ஓகே, அப்ப இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா தான். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் வெளில போயிடுமா? ஓகேவா? சோ இங்க இருக்கு இல்லையாப்பா, இந்த ஹைட்ரஜன் வந்து வெளில போயிடும். இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? CH2H எழுதிக்கிறேன். இந்த பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து வெளியில போயிடும். யார் கூட வெளில போயிடும்? நம்ம நியூக்ளியோஃபைல் கூட தான். ஓகேவா? சோ நியூக்ளியோஃபைல் இஸ் த ஹைட்ராக்சைடு அயான் ஹியர். சோ இந்த ஸ்டெப்ல when I am treating it with potassium hydroxide நமக்கு வந்து என்ன ஆகுது? ஹைட்ராக்சைடு அயான் கூட, ஓகேவா, இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ராக்சைடு அயான் கூட சேர்ந்து டக்குன்னு வாட்டரா எலிமினேட் ஆயிடுது. ஓகேவா? they are just getting eliminated as water. வாட்டரா எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க நமக்கு வந்து என்ன ஆகும்? பாண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகும். thus we get the product. இப்ப அப்படியே ஈஸியா ப்ராடக்ட் எழுதலாமா? மேல எல்லாரும் அப்படியே தான் இருக்காங்க. சோ இங்க டபுள் பாண்ட் CH2. we got the product. clear? சோ இந்த ஸ்டெப் ஸ்லோவா நடக்குமா ஃபாஸ்டா நடக்குமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு ஃபாஸ்டா, அதாவது ஸ்லோவா நடந்தது இல்லையா? அப்ப இந்த ஸ்டெப் நமக்கு பயங்கர அல்ட்ரா ஃபாஸ்டா வந்து நடக்கும் இல்லையா? சோ இந்த ஸ்டெப் ஃபாஸ்டா நடக்குது. அதனால this is not a rate determining step. ஓகேவா? இது வந்து நம்மளுடைய ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் வந்து கிடையாது. சரியா? சோ இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஃபாஸ்டா குயிக்கா ரீகால் பண்ணலாம். யாருக்கெல்லாம் புரியலையோ இப்ப சூப்பரா இன்ட்ரெஸ்டா கவனிச்சு பாருங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா we are treating the tertiary butyl chloride with alcoholic potassium hydroxide. ஓகேவா? சோ இதுதான் என்னுடைய tertiary butyl chloride alcoholic potassium hydroxide கூட ட்ரீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்ல இருக்கிற ஹைட்ராக்சைடு அயான் இதுதான் நம்மளுடைய நியூக்ளியோஃபைல். ஏன் இதை வந்து நம்ம நியூக்ளியோஃபைல் அப்படின்னு வந்து சொல்றோம்? பிகாஸ் அதுலதான் நமக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சோ இந்த ஹைட்ராக்சைடு அயானும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து இந்த ரெண்டு கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கோம் இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாட்டரா நமக்கு எலிமினேட் ஆயிடுவாங்க. and then this potassium and then இந்த chlorine இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து KCl எலிமினேட் ஆயிடுவாங்க. and then bond dissociation நடக்கும். we get ethene alkene as the product. நமக்கு ஒரு alkene double bonded alkene நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். இப்போ இதுல நமக்கு two steps நடக்கும். ஒன்னு என்ன அப்படின்னா the first step is formation of carbocation and then the second step is நமக்கு இந்த protonation, அதாவது deprotonation நடக்கும். இந்த ஹைட்ரஜன் வந்து பீட்டா ஹைட்ரஜன் நமக்கு எலிமினேட் ஆகும். ஓகேவா? பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பார்த்தோம்? we are taking the tertiary butyl chloride எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்டெப். சோ இதுல என்ன ஆகும்? இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கும் இருக்கிற பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. ஹெட்டிரோலைட்டிக் கிளீவேஜ் அப்படின்னா ரெண்டு பேரும் மியூச்சுவலா ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டுலாம் பிரிஞ்சு போல கார்பன் கொடுத்த எலக்ட்ரானையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுது நம்மளுடைய குளோரின். வெரி பேட் இல்லையா? which is more electronegative அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சோ அப்ப கார்பன்ல என்ன சார்ஜ் கிரியேட் ஆகும்? கார்பன் விட்டு கொடுத்துச்சு இல்லையா அதோடைய எலக்ட்ரானை? சோ அதுல கண்டிப்பா நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தான் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். சோ கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும் and then குளோரின்ல நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். சோ இப்ப பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற கார்பனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call it as carbocation இல்லையா? கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும்? இந்த கார்போகேட்டையான் கூட தான் நான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை ரியாக்ட் பண்றேன். சோ அப்போ இந்த பீட்டா ஹைட்ரஜன் இந்த ஹைட்ராக்சைடு கூட சேர்ந்து வாட்டரா எலிமினேட் ஆகும். பீட்டா அப்படின்னா வந்து என்னது? நம்ம கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கிற எல்லாமே பீட்டா கார்பன். கிளியரா? சோ பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் ஹைட்ராக்சைடு அயான் கூட சேர்ந்து வாட்டரா எலிமினேட் ஆயிடும்.
மற்றபடி அப்படியே நம்ம கண்டென்ஸ் பண்ணி ப்ராடக்ட் போட வேண்டியதான். கிளியர்? ஓகே. So next is among ortho dichlorobenzene. Next question போலாமா? Ready? Yeah. So among ortho dichlorobenzene and para dichlorobenzene, which one has higher melting point? Explain the reason why. So இப்போ ortho dichlorobenzene க்கும் para dichlorobenzene க்கும் இவங்க ரெண்டு பேர்ல யாருக்குமா மெல்டிங் பாயிண்ட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ முதல்ல மெல்டிங் பாயிண்ட்னா என்னப்பா? ஒரு காம்பவுண்ட் இருக்கு, ஓகேவா? சோ அந்த ஒரு சாலிட் இருக்கு அப்படின்னா அந்த சாலிட வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? மெல்ட் பண்றோம். மெல்ட் பண்றப்போ என்ன ஆகும்? பாண்ட் பிரேக் ஆகும். சோ யாருக்கு மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம், யார்கிட்ட பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த பாண்ட பிரேக் பண்ணணும்னா எனக்கு ஹையர் மெல்டிங் பாயிண்ட் வேணும் இல்லையா? சோ when the bond is stronger, அந்த ஆட்டம்ஸ் அந்த பாண்ட் பிரேக் பண்ணணும்னா எனக்கு ஹையர் மெல்டிங் பாயிண்ட் வேணும். பாண்ட் வீக்கரா இருக்குன்னா கொஞ்சமா நம்ம டெம்பரேச்சர் கொடுத்தாலே போறோம், ஈஸியா அது மெல்ட் ஆயிடும், பாண்ட் பிரேக் ஆயிடும். ஓகேவா? அப்போ இதுல இந்த ஆர்த்தோ டைக்ளோரோபென்சீன், பாரா டைக்ளோரோபென்சீன் இவங்க ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப ஸ்டேபிளா ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸ்ராவணி மேம், எனக்கு இந்த ஆர்த்தோ பாரானாலே என்னன்னு தெரியாது, அதை முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு இங்க கேக்குது. சோ வந்து இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க பென்சீன் ரிங் இருக்கு இல்லையாப்பா? பென்சீன் ரிங்ல நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்க நம்ம படிக்கிறது வந்து என்னப்பா? ஹாலோ அரீன். சோ அதனால எக்ஸ் நான் இங்க போட்டுக்கிறேன், which is halogen. It can be fluorine, chlorine, bromine, iodine. இப்போ ஆப்போசிட்ல இருந்தா பாரா. தோ பாருங்க, நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஆப்போசிட்ல இங்க இருக்கா, இந்த கார்பன்ல நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீஷிஸ் we call it as para. ஆப்போசிட்னா பாரா. பக்கத்து வீட்லயே, அதாவது அட்ஜசன்ட் கார்பன்லயே அட்டாச் ஆகுச்சு அப்படின்னா இப்போ இந்த எக்ஸுக்கு இதுவும் வந்து அட்ஜசன்ட் தான், இதுவும் அட்ஜசன்ட் தான் இல்லையா? பக்கத்து கார்பன்லயே வந்து நம்மளுடைய எனி காம்பவுண்ட் வந்து எனி ஆட்டம் வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னா that is called as ortho. clear? that is called as ortho. இதுவே ஒன்னு விட்டு இன்னொரு வீடு, ஓகேவா? which is alternate. ஓகேவா? இந்த கார்பன் பக்கத்து கார்பன் இல்லாம alternate carbon, which is called as meta. சோ இந்த ரெண்டு பொசிஷனும் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? மெட்டா அப்படின்னு சொல்லுவோம். சோ ஆர்த்தோ, பாரா, மெட்டா எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஆப்போசிட்னா பாரா, ஓகேவா? ஆப்போசிட்னா பாரா. அண்ட் தென் அட்ஜசன்ட்னா பக்கத்துலயே இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஆர்த்தோ. அண்ட் தென் ஆல்டர்னேட், சாரி கொஞ்சம் அப்ப மாத்தி சொல்லிட்டேன், ஆல்டர்னேட்னா ஒன்னு விட்டு ஒன்னு, ஆல்டர்னேட் அப்படின்னா இட் இஸ் மெட்டா. கிளியர்? ஆப்போசிட் இஸ் பாரா, அட்ஜசன்ட் பக்கத்திலே இருந்தது அப்படின்னா இட் இஸ் ஆர்த்தோ. அண்ட் தென் ஆல்டர்னேட் ஒன்னு விட்டு ஒன்னு இருக்குன்னா தட் இஸ் மெட்டா. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ நான் வந்து இது வந்து எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு மேம். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த ஆர்த்தோ டைக்ளோரோபென்சீன் அண்ட் பாரா டைக்ளோரோபென்சீன் உடைய ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஒன்னும் இல்ல. சோ பென்சீன் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? திஸ் இஸ் மை பென்சீன். என்ன பென்சீன்? டைக்ளோரோபென்சீன். ஓகேவா? ரெண்டு குளோரின் குரூப் இருக்கு, ரெண்டு குளோரினும் ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கு. நம்ம இங்கதான் பார்த்தோம் இல்லையா? ஆர்த்தோனா பக்கத்துலயே. அப்போ இங்க ஒரு குளோரின் இருக்குன்னா இன்னொரு குளோரின் வந்து எங்க இருக்கு? இங்கேயே இருக்கு. இங்க ஒரு குளோரின் இருக்குன்னா இன்னொரு குளோரின் இங்கேயே இருக்கு. சோ இது வந்து என்னதுப்பா? திஸ் இஸ் ஆர்த்தோ டைக்ளோரோபென்சீன். ஈஸியா எழுதிட்டோம். ஆர்த்தோனா பக்கத்துலயே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்ஸ் த பாரா. பாரா அப்படிங்கிறது வந்து என்னது? நம்ம வந்து இப்பதான் வந்து பார்த்தோம், which is opposite இல்லையா? சோ நமக்கு வந்து இங்க குளோரின் இருக்கு அப்படின்னா இன்னொரு குளோரின் வந்து எங்க இருக்கும்? ஜஸ்ட் ஆப்போசிட்டே இருக்கும், which is here. இங்க இருக்கு. சோ this is my para டைக்ளோரோபென்சீன். சோ இப்போ சொல்லுங்க, ரெண்டு பேர்ல யாரு பாக்கிறதுக்கு வந்து நல்லா ஸ்டேபிளா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு தோணுது? ஆர்த்தோவா பாராவா? சும்மா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சும்மா கெஸ் பண்ணுங்க, ஆர்த்தோவா பாராவா? யார் வந்து பயங்கர ஸ்டேபிளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? எஸ், உங்களுடைய கெஸ் வந்து கண்டிப்பா வந்து கரெக்டா தான் இருக்கும். பட் நம்ம கெஸ் பண்ணா மட்டும் பத்தாது இல்லையா? இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிளைன் வித் ரீசன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ இப்போ என்னுடைய கெஸ், நீங்க நிறைய பேர் கெஸ் பண்ற மாதிரி உங்களுடைய கெஸ் வந்து கரெக்ட் தான், which is para டைக்ளோரோபென்சீன் தான் நமக்கு ஹையர் மெல்டிங் பாயிண்ட். para டைக்ளோரோபென்சீனுக்கு தான் ஹையர் மெல்டிங் பாயிண்ட். ஏன்னா அதுல இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணி எனக்கு மெல்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? பிகாஸ் அந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங். பிகாஸ் நீங்க இது ரெண்டுத்தையுமே பாருங்களேன், ரெண்டு பேரும் யாரு சிமெட்ரிக்கா இருக்காங்க? Who is very symmetric? நம்மளுடைய பாராவா சிமெட்ரிக்கா இருக்கு இல்லையா? ஒரே கோடு. இப்ப நம்ம ஹியூமன்ஸ் எடுத்துப்போமே, இந்த ஹாஃப் அண்ட் தென் இந்த ஹாஃப் வி லுக் அலைக் இல்லையா? அதே மாதிரிதான் சிமெட்ரிக்கா இருக்கு நம்மளுடைய பாரா. இப்போ வந்து ரீசன்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம்.
Yeah, we'll write the reasons. Now we know para தான் வந்து நமக்கு higher melting point அப்படின்னு தெரியும். ஏன்னா para பாத்தீங்கன்னா நமக்கு சிமெட்ரிக்கலா இருக்கு. ஓகே, ஸோ சிமெட்ரி வந்து நமக்கு ஒன் ஆஃப் த ரீசன். சிமெட்ரி வந்து நமக்கு ஒன் ஆஃப் த ரீசன். நெக்ஸ்ட் ரீசன் என்னது? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இட் இஸ் அ சாலிட் இல்லையா? இது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சாலிடா வந்து இருக்கு. இதோடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்டா வந்து இவங்க எல்லாருமே வந்து பேக் ஆகி இருக்காங்க. ஸோ நம்மளுடைய பாரா டைக்ளோரோ பென்சீன் வந்து நமக்கு சாலிட் கிறிஸ்டல் லாட்டிஸா இருக்கிறப்போ அதோடைய பேக்கிங் வந்து எப்படி இருக்கு? பயங்கர பக்கத்துல நமக்கு வந்து பேக் ஆகி இருக்கு. ஸோ மோர் க்ளோஸ்ட் packing in crystal lattice. ஓகேவா? so this is my second reason. And then third reason என்ன அப்படின்னா இதோடைய intermolecular attractive force. so நிறைய compounds of para-dichlorobenzene வந்து நான் அடிக்கிட்டே வரேன். so ஒருத்தருக்கும் இன்னொரு para-dichlorobenzene இருக்கிற attractive force வந்து எப்படி இருக்கு? நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பிரேக் பண்றது எனக்கு கஷ்டம். சோ the attractive which is intermolecular, ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் இருக்கிற attractive force வந்து எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கரா இருக்கு. சோ stronger intermolecular attractive force. கிளியர்? ஓகே மேம், எனக்கு இது புரிஞ்சிச்சு. வேற என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னா we need a very high energy to break a bond. ஓகேவா? சோ இந்த பாண்ட் வந்து நம்ம பிரேக் பண்றதுக்கு நமக்கு we need high energy. ஓகேவா? we need high energy to break the bond. ஓகேவா? சோ நிறைய எனர்ஜி வேணும் அப்படின்னா டெம்பரேச்சரும் நமக்கு நிறைய வேணும் இல்லையா? அதனாலதான் இந்த para-dichlorobenzene மெல்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? மெல்டிங் பாயிண்ட் வந்து ஹையரா இருக்கு. So see here, இப்படி ஒரு क्वेश्चन கேட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? ஆர்த்தோ உடைய ஸ்ட்ரக்சரும் para-dichlorobenzene உடைய ஸ்ட்ரக்சரும் எழுதுவீங்க. டைக்ளோரோ, 2 குளோரின் இருக்கு. சோ இப்போ இதுல வந்து you know the answer, para-dichlorobenzene தான் வந்து மெல்டிங் பாயிண்ட் ஹையர் அப்படின்னு தெரியும். ஏன் அப்படின்னு ரீசன் கேட்டிருக்காங்க. ரீசனுக்கு தான் மெயின் மார்க்ஸே. ஓகேவா? சோ ரீசன் வந்து நம்ம என்னெல்லாம் சொல்ல போறோம்? ஒன்னு வந்து மேம் பாக்குறதுக்கு சிமெட்ரிக்கா இருக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த மாதிரி பாக்குறதுக்கு சிமெட்ரிக்கா இருக்குங்கிறப்போ நம்ம அடுக்கிறப்பையும் என்ன பண்ணலாம்? க்ளோஸ் பேக்கிங்கா இருக்குமா? சோ ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல அது மோர் க்ளோஸ்ட் பேக்கிங்கா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும், அதாவது இந்த இன்டர் மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணணும், இந்த பாண்டை பிரேக் பண்ணணும்னா எனக்கு பயங்கர ஹை எனர்ஜி வேணும் டு பிரேக் த பாண்ட். சோ த மெல்டிங் பாயிண்ட் இஸ் ஹையர் ஃபார் para-dichlorobenzene. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? So this is same reason which accounts for the boiling point also. ஓகேவா? So melting point, boiling point எல்லாத்துக்குமே நமக்கு என்ன ரீசன்? சேம் ரீசன் தான். Clear everybody? Okay. Next is the complete the following reaction. என்ன மேம் இங்க ரியாக்ஷனே கொடுக்கலையே? இதோ கொடுத்துடலாம், ஒண்ணுமே இல்ல. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு குளோரோபென்சீன் எடுத்துக்கிறேன். குளோரோபென்சீன் ஃபார்முலா என்னப்பா? What is the formula of chlorobenzene? So which is C6H5Cl. குளோரோபென்சீன் கூட அமோனியா வந்து ரியாக்ட் பண்ணுது. ஓகேவா? So 2 moles of ammonia it is reacting with chlorobenzene. இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ல டெம்பரேச்சர் அண்ட் பிரஷருக்கு வந்து ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா? சோ இந்த டெம்பரேச்சர் பாத்தீங்க அப்படின்னா 250 டிகிரி செல்சியஸா இருக்கு. அண்ட் தென் பிரஷர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 50 அட்மாஸ்பியரா இருக்கு. ஓகேவா? சோ பிரஷர் வந்து நமக்கு 50 அட்மாஸ்பியரா இருக்கு. அண்ட் தென் டெம்பரேச்சர் இஸ் 250 டிகிரி செல்சியஸ். இப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அண்ட் தென் செகண்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா the same C6H5Cl2 எடுத்துக்கிறோம், which is reacting with 2 sodium. ஓகேவா? 2 சோடியம் கூட ரியாக்ட் பண்ணுது. அண்ட் தென் 2 moles of குளோரோபென்சீன் நம்ம எடுத்துக்கிறோம். சோ இப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ டக்குன்னு இது என்ன நேமிங் ரியாக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன நேமிங் ரியாக்ஷன் டக்குன்னு கண்டுபிடிங்க. அண்ட் தென் ட்ரை ஈத்தர். சோ 2 क्वेश्चन கொடுத்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. சோ ஒரு क्वेश्चना ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். தெரிஞ்ச வரைக்கும் क्वेश्चनல கொடுத்ததை ஃபர்ஸ்ட் எழுதலாமா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா C6H5Cl குளோரோபென்சீன் எடுத்துக்கிறோம். குளோரோபென்சீன் வந்து அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுது. 2 moles of ammonia. இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை வந்து மனப்பாடமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து இன்னைக்கு கிளாஸ்ல மட்டுமே ஒரு 3-4 கொஸ்டின்ல இதே கொஸ்டினை நமக்கு ட்விஸ்ட் பண்ணி பப்ளிக்ல
கேட்டுட்டே இருக்காங்க. சரியாப்பா? அதனால ஒரு வாட்டி தான் நான் கிளியரா சொல்லி தருவேன். அடுத்த வாட்டில இருந்து நீங்க தான் எனக்கு சொல்லி தர போறீங்க. சரியா? கிளியரா? சோ 2 moles ஆஃப் அமோனியா இருக்கு இல்லையா? இந்த அமோனியாவை நான் வந்து எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா NH2H அப்படின்னு எழுதிக்கலாமா? அந்த 3 ஹைட்ரஜனை நான் H2H பிரிச்சு எழுதிக்கிறேன். இன்னொரு அமோனியாவும் நான் அந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேவா? இன்னொரு அமோனியாவும் நான் அந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த குளோரின் இருக்கு இல்லையா? இந்த குளோரின் வித் NH2 ஹைட்ரஜன் அண்ட் தென் இங்க இருக்கிற ஹைட்ரஜன், இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம இங்க NH4 அப்படின்னு சொல்லுவோமா? which is what நான் இங்க ஹைலைட் பண்ணிருக்கிறது மட்டும் என்னன்னு சொல்லுங்க. NH2 ஹைட்ரஜன், இங்க இருக்கிற ஹைட்ரஜன், இவங்க 3 பேரும் வந்து என்னது? they are NH4. சோ இந்த NH4ம் இந்த குளோரினும் சேர்ந்து நமக்கு அமோனியம் குளோரைடா வெளில போயிடுவாங்க. NH4Cl வெளில போயிடுவாங்க. கிளியரா? இப்போ மீதி என்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். மீதி என்ன இருக்கு நமக்கு இங்க? இங்க வந்து C6H5 இருக்கு. ஓகேவா? ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு. இங்க வந்து நமக்கு NH2 இருக்கு. சூப்பர். என்ன குரூப் இது? we got C6H5NH2. C6H5NH2 என்ன ப்ராடக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். it is aniline. it is aniline. நமக்கு இப்போ aniline வந்து ப்ராடக்ட்டா கிடைச்சிருச்சு. கிளியரா எவ்ரிபடி? இந்த ரியாக்ஷன் கரெக்ட்டா பாருங்க. நம்ம குளோரோபென்சீன் எடுத்துக்கிறோம். குளோரோபென்சீன் இட் இஸ் ரியாக்டிங் வித் அமோனியா. ஓகேவா? சோ குளோரோபென்சீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமோனியா கூட நமக்கு ரியாக்ட் பண்ணுது. இந்த 2 moles ஆஃப் அமோனியா வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா NH2H NH2H அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதிக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த NH2 2 ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு இந்த குளோரின் கூட சேர்ந்து இட் இஸ் மூவிங் அவே. இந்த குளோரின் கூட சேர்ந்து it is moving as ammonium chloride. ஓகேவா? ammonium chloride நமக்கு இப்போ வெளில போயிடுச்சு. and then we got it is not nitrobenzene. nitrobenzene NO2 குரூப் இருக்கும் பிரித்திகா. nitrobenzene NO2 குரூப் இருக்கும். இங்க NH2 குரூப். இது என்ன ப்ராடக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சோ பென்சீன் ரிங் இருக்கு. பென்சீன் ரிங்ல நமக்கு NH2 குரூப் இருக்கு அப்படின்னா that is called as aniline. aniline, that is called as aniline. கிளியரா? சோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த C6H5 கூட இந்த NH2 சேர்ந்து நமக்கு aniline ப்ராடக்ட்டா கிடைக்கும். we get aniline as the product. கிளியரா? சோ இங்க ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணது நான் இங்க ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிடுறேன். சோ தட் இப்படி தான் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படி நம்ம எல்லாருக்குமே கன்ஃபார்மா புரியும். ஓகேவா? கிளியர்? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? anybody want me to repeat again? கிளியர்? பக்கா? சூப்பர் சூப்பர். சோ இப்போ செகண்ட் ரியாக்ஷன் நம்ம சால்வ் பண்ணலாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே குளோரோபென்சீன் வந்து அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா நமக்கு அனிலின் ப்ராடக்ட்டா கிடைக்கும். குளோரோபென்சீன் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணா அனிலின் ப்ராடக்ட்டா கிடைக்கும். மறக்க மாட்டீங்க இல்லையா? செகண்ட் ரியாக்ஷனுக்கு நம்ம போகலாம். ஆனா இங்க எழுத இடம் இல்ல. I just take another page. யா. சோ இப்போ இங்க வந்து நான் செகண்ட் ரியாக்ஷன் எழுதிக்கிறேன். என்ன எடுத்துக்கிறோம்? அதே குளோரோபென்சீன் C6H5Cl தான் வந்து எடுத்துக்கிறோம். இட் இஸ் ரியாக்டிங் வித் 2 சோடியம் கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகேவா? 2 சோடியம் கூட 2 moles ஆஃப் C6H5Cl இல்லையா? அந்த 2 moles தான் நான் வந்து எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு மோல்ஸ் இந்த பக்கம் எழுதிக்கிறேன். அப்படியே ரிவர்ஸா Cl C6H5 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? சோ C6H5Cl கொஞ்சம் ரிவர்ஸா எழுதிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த சோடியம் இருக்கு இல்லையா? 2 சோடியம், இந்த 2 சோடியம் இந்த 2 குளோரினும் எடுத்துக்கிட்டு 2 சோடியம் குளோரைடா வெளில போயிடும். வெரி குட். நிறைய பேர் கரெக்டா இதோட நேமிங் ரியாக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டே வரீங்க. பட் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுங்க. கொஞ்சம் தப்பா இருக்கு. யா. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த NaCl 2Na2Cl 2 பேரும் சேர்ந்து 2NaCl வெளில போயிடுவாங்க. இப்போ மீதி இருக்கிறத அப்படியே கண்டென்ஸ் பண்ணுங்க. இங்க நமக்கு என்ன குரூப் இருக்கு? here we have C6H5. இங்க ஒரு phenyl group இருக்கு. இங்க ஒரு phenyl group இருக்கு. C6H5 group இருக்கு. So we get a biphenyl product இல்லையா? So C6H5 bond C6H5 we get a biphenyl as the product. நமக்கு ஒரு biphenyl வந்து ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. இந்த ரியாக்ஷன் பேர் என்னது? எல்லாருக்கும் ஒரு க்ளூ தரவா? Woods reaction Fittig reaction Woods Fittig reaction Woods reaction Fittig reaction Woods Fittig reaction. This reaction's name is Fittig reaction. The reaction பேர் வந்து என்னது? It is Fittig reaction. ஓகேவா? கிளியரா? பக்கா கிளியரா? சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம வந்து என்ன பார்த்தோம்? குளோரோபென்சீன் வந்து அமோனியா கூட ரியாக்ட் பண்றப்போ அனிலின் ப்ராடக்ட்டா கிடைக்குது. and then chlorobenzene when it reacts with sodium அப்படினா we get biphenyl as the product. Clear? Yeah. Next பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 mark question.
ஈஸியா நெக்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லயே இந்த 5 மார்க் கொஸ்டின் நம்ம லட்டு மாதிரி மார்க் வாங்க போறோம். ஓகேவா? சோ எல்லாரும் லிசன் பண்ணலாமா? பயங்கர மாசா பக்கா மாசா லிசன் பண்ணலாமா? எஸ். So when you see here, a simple aromatic hydrocarbon A reacts with chlorine to give B. ஓகேவா? ஒரு சிம்பிளான aromatic hydrocarbon A வந்து chlorine கூட ரியாக்ட் பண்ணுது. சிம்பிள் aromatic hydrocarbon கொடுத்துட்டாலே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன aromatic hydrocarbon நமக்கு ஞாபகம் வருது? பென்சீன் இல்லையா? சோ பென்சீன் தான் நம்மளுடைய A, which is nothing but C6H6. ஓகேவா? C6H6 பென்சீன் தான். அப்ப A கண்டுபிடிச்சிட்டோம் பென்சீன் அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? A reacts with chlorine to give B. இப்போ இந்த பென்சீன் வந்து குளோரின் கூட ரியாக்ட் ஆனா நமக்கு எப்படி B ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? So benzene it is reacting with chlorine. ஓகேவா? சோ இப்போ இந்த ரியாக்ஷன் ஒன்னு நடக்கணும்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீடா நடக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன ஆட் பண்ணணும்? we need to add a catalyst. இங்க நம்ம யூஸ் பண்றது வந்து FeCl3 ஒரு கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம். இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பென்சீன்ல நமக்கு தெரியும் 6 கார்னர்லயும் வந்து நமக்கு 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீணோம். சோ அதுல இந்த ஒரு ஹைட்ரஜன் இந்த ஒரு குளோரின் கூட சேர்ந்து HCl எலிமினேட் ஆயிடும். அப்போ இந்த இன்னொரு குளோரின் போய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட்ரஜன் இருந்த பிளேஸ போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணும். ஓகேவா? வெரி சிம்பிள். one hydrogen will be replaced by chlorine. இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா chlorobenzene நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். we get chlorobenzene as the product. அப்போ காம்பவுண்ட் A என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். A is nothing but நம்மளுடைய பென்சீன் தான் நம்மளுடைய A. and then compound B வந்து என்னது? it is nothing but நம்மளுடைய chlorobenzene. chloro 1 minute. யா, என்ன டவுட் சொல்லுங்க? எஸ் பிரியதர்ஷன், என்ன டவுட்? chlorobenzene. ஓகேவா? எஸ். so next comes the இப்போ நம்ம இந்த chlorobenzene இருக்கு இல்லையா? so taking B reacts with ammonia to give C. இப்போ நான் இந்த B எடுத்துக்கிறேன், chlorobenzene எடுத்துக்கிறேன். ஓகே, so பென்சீன் ரிங்ல வந்து நமக்கு குளோரின் இருக்கு. chlorobenzene it is reacting with ammonia கூட ரியாக்ட் பண்ணுது. இந்த ரியாக்ஷனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே, எங்க படிச்சோம்? என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? what product will be getting? yes, ferrous chloride. ஓகேவா? FeCl3 is yeah. so இப்போ சொல்லுங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் நமக்கு? இப்பதான் பார்த்தோம் இந்த ரியாக்ஷன்ல we got aniline as the product இல்லையா? chlorobenzene when we treat it with ammonia நமக்கு அனிலின் ப்ராடக்டா கிடைக்கும். C6H5NH2 நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க 2 moles of ammonia எடுத்துப்போம். so C6H5NH2 which is அனிலின் தான் நம்மளுடைய காம்பவுண்ட் C. நான் சொன்னேன் இல்லையா இந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதோ பாத்தீங்கன்னா இங்கேயே நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு? ரிப்பீட் ஆகி இருக்கு. பிளஸ் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? we get NH4Cl இல்லையா? நமக்கு இங்க ஃபார்ம் ஆகின மாதிரியே நமக்கு வந்து அமோனியம் குளோரைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். so we get NH4Cl as the byproduct. NH4Cl. கிளியரா? பக்கா கிளியர்? ஓகே. சோ இப்போ A B C மூணு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. so what is A? A தான் நம்மளுடைய பென்சீன். which is C6H6 and then B which is chlorobenzene C6H5Cl and then C is aniline C6H5NH2. ஓகேவா? so benzene is reacting with chlorine to give chlorobenzene is reacting with ammonia to give me aniline and that's it. ஓகேவா? next comes the give the structure and uses of DDT. ரொம்ப ஈஸியான क्वेश्चन, இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन. மேம் இதுல வந்து ரெண்டு क्वेश्चना கேட்டிருக்காங்க. ஒன்னு என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் யூசஸ். ரெண்டும் சேர்த்து தான் 3 மார்க் क्वेश्चन. ஓகேவா? சோ யூசஸ்க்கு 1 மார்க் இருக்கும், ஸ்ட்ரக்சருக்கு வந்து 2 மார்க்ஸ் இருக்கும். சோ அதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இந்த DDT அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? it is nothing but para P dash dichloro diphenyl. சோ அப்ப அப்படியே பார்த்துட்டே வரணும். ஓகே, 2 குளோரோ குரூப் இருக்கா, 2 ஃபினைல் குரூப் இருக்கா, ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஓகேவா? சோ இதுதான் நம்மளுடைய DDT. டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் இஸ் மை DDT. ஓகே, சோ இப்போ வந்து வரிசையா எழுதலாமா? ஃபர்ஸ்ட் இந்த டைக்ளோரோ எழுதிடலாம். டைக்ளோரோ. ஓகே, டைக்ளோரோ
ரெண்டு குளோரோ குரூப் இருக்கா, சூப்பர், எழுதிட்டோம். அதுக்கப்புறம் டைஃபினைல். டைஃபினைல்னா ரெண்டு ஃபினைல் குரூப். இதோ பாருங்க, ரெண்டு ஃபினைல் குரூப் நம்ம இங்கே எழுதிட்டோம். கிளியரா, பக்காவா, புரிஞ்சுதா? ரெண்டு ஃபினைல் குரூப் எழுதிட்டோம். ட்ரைக்ளோரோ. ஓகே, அப்ப இங்க வந்து நமக்கு 3 குளோரோ குரூப் இருக்கா? ஓகேப்பா, 3 குளோரோ குரூப் இருக்கு. ஈத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ஈத், அதாவது ஈத் அப்படின்னா ரெண்டு கார்பன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டு ஃபினைல் குரூப் எங்க கனெக்ட் ஆகியிருக்கும்? குளோரின்ல கனெக்ட் ஆகியிருக்கும் இல்ல இல்லையா? கார்பன்ல தான் கனெக்ட் ஆகி இருக்கும். சோ அப்ப ரெண்டு கார்பன் இருக்கு, இந்த ஈத்தேன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கார்பனுடைய பாண்ட் எல்லாம் அப்படியே கவுண்ட் பண்ணுங்களேன். இந்த கார்பன் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 3 பாண்ட் இருக்கு, இன்னும் ஒரு பாண்ட் இட் ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை இல்லையா? அப்போ நம்ம ஹைட்ரஜன் போட்டுக்கலாம். இந்த கார்பனுக்கு பாருங்க, ஹியர் அது Cl3. ஓகே, இங்க வந்து 3 கூட கனெக்ட் ஆயிடுச்சு. சோ we can put சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் கூட லிங்க் ஆகிருக்கு, இந்த கார்பன் கூட டைரக்டா லிங்க் ஆகிருக்கு. அண்ட் தென் 3 குளோரின் இருக்கு. சோ 4 பாண்டுமே இங்க நமக்கு சாட்டிஸ்ஃபைட். சோ திஸ் இஸ் மை டைக்ளோரோ, டைஃபினைல், ட்ரைக்ளோரோ, ஈத்தேன். ஃபர்ஸ்ட் இந்த டைக்ளோரோ எழுதிக்கோங்க, 2 குளோரோ, அண்ட் தென் டைஃபினைல், ட்ரைக்ளோரோ, ஈத்தேன். கிளியரா? சோ திஸ் இஸ் மை DDT. இப்போ DDT உடைய யூசஸ் பார்த்தலாமா? DDT உடைய யூசஸ் வந்து ரொம்ப ஈஸி. which is it controls insect, which is acting as the insecticide. Insecticide அப்படினா வந்து இந்த பூச்சிக்கொல்லி எல்லாம் வந்து சொல்றோம் இல்லையா? so it will control insect பூச்சிலாம் வராம தடுக்கும். and also mosquitoes. ஓகேவா? சோ இப்போ மஸ்கிட்டோஸ்னால என்னெல்லாம் டிசீஸ் வந்து பரவுது? இப்போ நிறைய மஸ்கிட்டோஸ்னால டெங்கு, மலேரியா, எல்லோ ஃபீவர் இதெல்லாம் வந்து காஸ் ஆகுது இல்லையா? சோ இது எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் if you use DDT because it will control the insect. next comes the என்ன இது செடிலாம் போட்டிருக்கீங்க. சோ வந்து எனி பிளான்ட் அப்படின்னா அதுல வந்து என்ன வரும்? பெஸ்ட் வரும் இல்லையா? பெஸ்ட் வரும். சோ it controls the pest. Pest அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல, the insect which causes harm to the plant. அதுதான் நம்ம பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன இது? வீடு, பில்டிங், நத்திங். நம்ம வீட்லயும் வந்து என்ன வரும்னா இந்த கரையான்லாம் வரும் இல்லையா? சோ இந்த கரையான்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம்? பெஸ்ட் கண்ட்ரோல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் பண்றோம். சோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கண்ட்ரோல்ல நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்செக்ட் கில் பண்ண யூஸ் பண்றோம். மஸ்கிட்டோஸ், இன்செக்ட்ஸ் இது எல்லாம் கில் பண்ண யூஸ் பண்றோம். அண்ட் தென் controls the pest in agriculture. so agricultureல pest எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். and then constructions வீடு கட்டறப்போ pest controlக்கு யூஸ் பண்றோம். என்னையா லெசன் இது? this is haloalkanes and arenes. phenyl structure என்ன மேம்? phenyl அப்படிங்கிறது என்ன ஸ்ட்ரக்சர் தெரியுமா? C6H5 பா. C6H5 அதாவது C6H6ங்கிறது யாரு? நம்மளுடைய பென்சீன். C6H6ங்கிறது பென்சீன். அப்போ C6H5 வந்து phenyl. ஓகேவா? ஒரு ஹைட்ரஜனை தூக்கிடுறோம். கிளியர்? பக்கா, சூப்பர். சோ நெக்ஸ்ட் இஸ் சிம்பிளஸ்ட் அல்கீன் A reacts with hydrochloric acid to form B. இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் அல்கீன் அப்படினாலே குறைஞ்சபட்சம் எவ்வளவு கார்பன்ல ஒரு அல்கீன் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத நமக்கு வந்து தெரியணும். சோ குறைஞ்சபட்சம் எவ்வளவு கார்பன் வேணும் for me to prepare an alkene? ஓகேவா? சோ ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு கார்பன் வச்சு நான் ஆல்கீன் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? ஆல்கீன்ங்கிறது டபுள் பாண்ட் இல்லையா? everybody is there in the class. எனக்கு நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா? the next 30 minutes I'll be there அப்படின்னு. are you there in the class? yes na? just make some sound. no? yeah. so இப்போ பார்த்தோம் அப்படின்னா simplest alkene which contains 2 carbon இல்லையா? ஏன்னா டபுள் பாண்ட்னா கண்டிப்பா நமக்கு 2 கார்பன் இருக்கணும். அப்போ கார்பன் டபுள் பாண்ட், அப்போ CH2 which is nothing but நம்மளுடைய ஈத்தீன் தான் நம்மளுடைய காம்பவுண்ட் A. ஈத்தீன் தான் A. ஓகே, A கண்டுபிடிச்சோம். 5 மார்க்ல 1 மார்க் தட்டி தூக்கியாச்சு. a simplest alkene A which reacts with hydrochloric acid. இப்போ A வந்து நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணிடலாமா? yes no? so CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா HCl கூட ட்ரீட் பண்றேன். இப்போ பாண்ட் நம்ம க்ளீவ் பண்ண போறோம். சோ கண்டிப்பா அக்ராஸ் த டபுள் பாண்ட் தான் நமக்கு பாண்ட் வந்து க்ளீவ் ஆகும். சோ இந்த டபுள் பாண்ட்ல ஒரு பை பாண்ட், அதாவது ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆகி ஒரு சைடுல ஹைட்ரஜனும் ஒரு சைடுல குளோரினும் நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த HCl ஒரு சைடுல ஹைட்ரஜன் ஒரு சைடுல குளோரின். இப்போ டக்குனு ப்ராடக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஹைட்ரஜன் சேர்ந்ததுன்னா இட் பிகம்ஸ் CH3 இல்லையா? CH3 இங்க சேர்ந்தது அப்படின்னா CH2Cl. CH3CH2Cl. இது என்ன ப்ராடக்ட்? வரிசையா அத்தனை வாட்டி பார்த்தோமே, குளோரோ ஈத்தேன். யாருக்காச்சு
மேம் நீங்க எப்படி இதை வந்து நேம் பண்றீங்க, குளோரோஈத்தீன் சொல்றீங்க, ஃபினைல் ஆல்கைல் சொல்றீங்க, எப்படி நேம் பண்றீங்க, எனக்கு இந்த நேமிங்கே புரியல அப்படின்னா நம்மளுடைய 100 learning ஆப்ல when you just go log in ஃப்ரீயா பேசிக்ஸ் வீடியோஸ் இருக்கு. IUPAC நாமென்க்ளேச்சருக்கு பேசிக்ல இருந்து 5 லெக்சர் வீடியோஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து ஃப்ரீ. கண்டிப்பா இன்னைக்கே போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் பேசிக்ஸ் தெரியல, எனக்கு பேசிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ காம்பவுண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், which is ஈத்தீன். ஈத்தீன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு குளோரோஈத்தீன் ப்ராடக்டா கிடைக்குது, which is compound B. குளோரோஈத்தீன் B கிடைச்சிச்சு. இப்போ கொஸ்டின் திருப்பி படிப்போம். B reacts with ammonia to form C. டக்கு டக்குன்னு எனக்கு ப்ராடக்ட் சொல்ல போறீங்க, ஏன்னா இந்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ யார் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டை கமெண்ட் பண்றீங்கன்னு பார்த்துடலாமா? who is commenting the first product அப்படின்னு. ஸோ இந்த குளோரோஈத்தேனை நான் அமோனியா கூட ட்ரீட் பண்றேன், மறக்கவே கூடாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து இதே ரியாக்ஷனை தேர்ட் டைமா நம்ம வந்து படிக்கிறோம், இதே ரியாக்ஷனை. ஸோ CH3 CH2Cl குளோரோஈத்தேன், இட் இஸ் ரியாக்டிங் வித் 2 times ஆஃப் அமோனியா. அண்ட் தென் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஓகே கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கல, நான் எழுதின கண்டிஷன்ஸ் அப்பயாவது சொல்லுங்க பார்க்கலாம். 200 degree Celsius and 50 atmospheric pressureல what product I'll be getting? Very good Kavi Deepak. How about others? Kavi Deepak மட்டும் தான் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காரு. பார்த்துட்டாவது வந்து சொல்லுங்க. அனிலின் தேர்ட் டைமா இதே ரியாக்ஷன் பாக்குறோம் இல்லையா இன்னைக்கு கிளாஸ்ல. ஸோ CH3 CH2 NH2. ஓகேவா, நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? இத்தைல் அமின் as the product. அங்க எப்படி நமக்கு அனிலின் கரெக்ட் தான்ப்பா, அது நம்ம ஃபினைல் குரூப் எடுத்துக்கிட்டதுனால நமக்கு அனிலின் கிடைச்சது. இங்க நம்ம அல்கைல் குரூப் கொண்டு வர்றோம் இல்லையா, அல்கைல் குரூப் கொண்டு வரதுனால நமக்கு அமின் கிடைக்குது. So we are getting ethyl amine as the product. ethyl amine வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும் with the elimination of NH4Cl. So இந்த காம்பவுண்ட்லயும் வந்து நமக்கு என்ன ஆயிடும், NH2H ன்னு எழுதுவோம், NH2H ன்னு எழுதுவோம். So இங்கேயும் நமக்கு NH4Cl அமோனியம் குளோரைட் வந்து வெளியில போயிடும். we get ethyl amine as the product. So ethyl amine வந்து யாரு, நம்மளுடைய C. So compound C யும் கண்டுபிடிச்சாச்சு. So A அப்படிங்கிறது என்னது, A is ethane and then B is chloroethane and then C is ethyl amine. ஓகேவா, ஈஸியா மார்க் வாங்கிடலாமா, 5 மார்க் வாங்கிடலாமா? கிளியர், சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா இட் இஸ் அ நேமிங் ரியாக்ஷன். பார்க்க தான் இந்த பேர் வந்து எஸ் ஐ டெல் மெதுவா பிரியா. நீங்க வந்து கிளாஸ் ரொம்ப லேட்டா வந்தீங்க இல்லையா, ஸோ நடுவுல வந்துட்டா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், புரியாத மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா லைவ் முடிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, சரியா? பால் ஷீமன் ரியாக்ஷன் பேர் தான் கஷ்டம், ரியாக்ஷன் செம்ம ஈஸி. பார்க்கலாமா? பென்சீன் டயசோனியம் குளோரைடு. ஃபர்ஸ்ட் இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடு எழுதிடலாமா? ஸோ பென்சீன் C6H5, பென்சீன் டைஅசோ குரூப் அப்படின்னா N2, டைஅசோ குளோரைடு இல்லையா, சோ Cl. இப்போ இதுல நமக்கு நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ், குளோரின் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். சோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா ஆஃப் பென்சீன் டயசோனியம் குளோரைடு. இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடு யார் கூட ரியாக்ட் பண்றோம்? ஃப்ளூரோபோரிக் ஆசிட். ஃப்ளூரோபோரிக் ஆசிட் ஃபார்முலா என்ன எனக்கு தெரியாதே, இட் இஸ் HBF4. ஓகேவா, சோ ஃப்ளூரோபோரிக் ஆசிட் உடைய ஃபார்முலா என்னது? இட் இஸ் HBF4. செம்ம ஈஸியான ரியாக்ஷன். இதோ பாருங்க, இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து என்னவா எலிமினேட் ஆகும்? இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து நமக்கு HCl வெளில போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த ரியாக்ஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நைட்ரஜன் இருக்கு இல்லையா, சாரி இப்போ வந்து இது வந்து ஒரு இன்டர்மீடியேட், ஹைட்ரஜனும் குளோரினும் எலிமினேட் பண்ணிட்டு அப்படியே கண்டென்ஸ் பண்ணி ப்ராடக்ட் எழுதிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அப்படியே கண்டென்ஸ் பண்ணி ப்ராடக்ட் எழுதுங்க. C6H5N2 மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, BF4 மைனஸ் சார்ஜ் இங்க இருக்கும். ஓகேவா, நமக்கு இப்போ இது ப்ராடக்டா கிடைச்சிச்சு. இந்த ப்ராடக்ட் பேர் என்ன தெரியுமா? பென்சீன் டயசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட். இந்த ப்ராடக்ட் பேர் என்னது? பென்சீன் டயசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட். என்ன பண்றோம்? இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்த்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நமக்கு HCl எலிமினேட் ஆயிடுச்சு. எலிமினேட் பண்ணிட்டு அப்படியே கண்டென்ஸ் பண்ணி நான் ப்ராடக்ட் எழுதிருக்கேன். இது வரைக்கும் கிளியரா? இப்போ இந்த பென்சீன் டயசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரிக் ஆசிட் நான் வந்து எடுத்துக்க போறேன். C6H5N2 and then BF4, பென்சீன் டயசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட் எடுத்துக்கிறேன். இப்ப இது நான் தெர்மல் டீகம்போசிஷன் பண்றேன். பயங்கரமா என்ன பண்றேன், நான் இதை சூடு பண்றப்போ இந்த பாண்ட் எல்லாம் டப் 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 டப்னு பிரேக் ஆகும். எப்படி பிரேக் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. ஓகேவா, சோ இங்க இருக்கிற ஒரே இந்த BF4 இருக்கு இல்லையா, இந்த BF4 நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, புரியணுங்கிறதுனால F4 F3Fன்னு எழுதிக்கேன். F4 F3Fன்னு எழுதலாம் இல்லையா. அதுல இருக்கிற இந்த ஒரே ஒரு ஃப்ளூரின் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா
நம்ம இந்த பென்சீன் கூட போயிட்டு அட்டாச் ஆயிடுது. ஓகேவா, பென்சீன் கூட போயிட்டு அட்டாச் ஆயிடுது. இப்போ அழகா ப்ராடக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்ரிபடி இஸ் கோயிங் டு டெல் மீ த ப்ராடக்ட்ஸ். எஸ், ஸோ இந்த C6H5F ப்ராடக்டா கிடைக்குமா? C6H5F. வேற என்ன கோடு போட்டிருக்கோம்? நைட்ரஜன் இல்லையா? ஓகே, அப்போ இந்த நைட்ரஜன் நமக்கு வெளில போயிடும், நைட்ரஜன் கேஸா. மீதி என்ன இருக்கும்? BF3. ஓகே, போரான் ட்ரைஃப்ளூரைட் வெளில போயிடுச்சு. ஓகேவா, கிளியரா, பக்காவா? ஸோ 12th இதே ரியாக்ஷன் நம்ம திருப்பி படிக்க போறோம். 12th இதே ரியாக்ஷன் திருப்பி படிக்க போறோம். ஸோ இப்போவே சூப்பரா அழகா படிச்சிருங்க. விச் இஸ் a 2 mark கொஸ்டின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இட் இஸ் a நேமிங் ரியாக்ஷன். என்ன பண்றோம் நம்ம ஃபர்ஸ்ட்? கிளியரா பக்காவா திருப்பி சொல்லித்தரேன். பென்சீன் டயசோனியம் குளோரைட் வந்து ஃப்ளூரோபோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றோம், HBF4 கூட. இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து HCl எலிமினேட் ஆயிட்டு அப்படியே கண்டென்ஸ் பண்ணி எழுதுறேன். கண்டென்ஸ் பண்ணி எனக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? பென்சீன் டயசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பென்சீன் டயசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட்டை நான் ஹீட் பண்றப்போ நமக்கு ஒரே ஒரு ஃப்ளூரின் மட்டும் நம்ம பென்சீன் ரிங் கூட சேர்ந்து ஃப்ளூரோபென்சீன் ஃபார்ம் பண்ணிடும். நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஃப்ளூரோபென்சீன் நமக்கு ப்ராடக்டா கிடைச்சிரும். அண்ட் தென் இங்க இருக்கிற N2 நைட்ரஜன் கேஸா வெளில போயிடும். அதுக்கப்புறம் BF3 வெளில போயிடும். கிளியரா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? பக்காவா? ஃப்ளூரின்னா மைனஸ் தானே மேம்? ஆமா, மைனஸ் தானா, எங்கேயுமே பிளஸ் போடலையே. I didn't put anywhere plus இல்லையா? Yes, clear, பக்கா. Next is the Dow's process. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரொம்ப ஈஸி. Dow's process உங்க எல்லாருக்கும் தெரியும். Dow's process நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்றோம்? ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்றோம் இல்லையா? சோ ஃபீனால் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் இந்த Dow's process யூஸ் பண்றோம். இதுல எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஃபீனால எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம்? நம்மளுடைய குளோரோபென்சீன்ல இருந்து. பென்சீன் ரிங்ல வந்து என்ன இருக்கு? குளோரின் இருக்கு. சோ குளோரோபென்சீன்ல இருந்து நமக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? நம்ம ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணணும், which is called as the Dow's process. ஓகே, இப்போ என்ன ரீஏஜென்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுல தான் நமக்கு இம்பார்ட்டன்டே வந்து இருக்கு. ஓகேவா? சோ ஹியர் when you see I am taking sodium hydroxide, NaOH எடுத்துக்கிறேன். NaOH வந்து எடுத்துக்கிறேன். சோ இப்போ இதுல பாருங்களேன் என்ன ஆகும்? இந்த சோடியமும் இந்த குளோரினும் சேர்ந்து சோடியம் குளோரைடா வெளில போயிடுமா? NaCl வெளில போயிடும். அப்ப மீதி யார் இருக்கா? இந்த OH குரூப் போயிட்டு அந்த குளோரினோட பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? சோ we get phenol as the product. இப்போ இந்த ரியாக்ஷன்ல ஒரு சில ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குப்பா, அதை நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன டெம்பரேச்சர்ல நம்ம பண்றோம்? 350 டிகிரி செல்சியஸ்ல நம்ம இந்த ரியாக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றோம். என்ன ப்ரெஷர்? 300 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். 300 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ குளோரோபென்சீனை நான் வந்து I'm treating it with sodium hydroxide. ஸோ இதுல இருக்கிற இந்த சோடியமும் இந்த குளோரினும் சேர்ந்து சோடியம் குளோரைடா வெளில போயிடுது. அப்போ இங்க இருக்கிற OH குரூப் வந்து என்ன பண்ணும்? இங்க இருக்கிற இந்த OH குரூப் போயிட்டு chlorine இருந்த place போயிட்டு substitute பண்ணும். So we get phenol as the product. So the conversion of chlorobenzene to phenol is what we call it as Dow's process. Clear, paka clear? Clear? Superb. So next question வந்து we are going to see gem dihalide. Gem dihalide பார்க்கலாமா? Ready? Can we see gem dihalide? பார்க்கலாம்னா டக்கு ஹார்ட் போடுங்க பார்க்கலாம். சூப்பர். So மேம் ரொம்பவே புதுசா இருக்கு இந்த gem dihalide, vicinal dihalide என்ன? இதுல இருந்து 3 mark கொஸ்டினும் நமக்கு வரலாம், இல்லனா நமக்கு கிரியேட்டிவ் 1 mark கொஸ்டினும் வரலாம். இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்க போகுது. ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் வந்து how it is going to be, it is going to be little bit tricky. அதனால நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். சோ இந்த ஜெம் டைஹாலைட்னா என்ன மேம்? டைஹாலைட்னா என்ன? முதல்ல ஹாலைட்னா என்ன? ஹாலோஜன் நமக்கு தெரியும் இல்லையா? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் தான் வந்து ஹாலோஜன். ஜெம் டைஹாலைட்னா என்ன தெரியுமா? டைஹாலைட்னா 2 ஹாலோஜன். ஒரே கார்பன்ல 2 ஹாலோஜன் இருக்குன்னா அதுதான் ஜெம் டைஹாலைட். ஓகேவா? ஒரே கார்பன்ல 2 ஹாலோஜனுமே அட்டாச் ஆகி இருக்குன்னா தட் இஸ் ஜெம் டைஹாலைட். நெக்ஸ்ட் கம்ஸ் த விசினல் டைஹாலைட். விசினல் டைஹாலைட் இதுவும் டைஹாலைட் தான், ஆனா அந்த 2 ஹாலோஜனும் பக்கத்து கார்பன்ல இருக்கு. சோ பக்கத்து கார்பன்ல அந்த 2 ஹாலோஜனும் இருக்கு அப்படின்னா தட் இஸ் விசினல் டைஹாலைட். ஒரே கார்பன்ல 2 ஹாலோஜனும் இருக்கு அப்படின்னா தட் இஸ் ஜெம் டைஹாலைட். இப்போ ஜெம் அண்ட் விசினல் டைஹாலைட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா how will you distinguish it? ரெண்டு பேரையும் நீங்க எப்படி 2 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. using aqueous potassium hydroxide. ஓகேவா? so using aqueous potassium hydroxide தான்
நான் இந்த ஜெமினல் டைஹாலைடுக்கும் விசினல் டைஹாலைடுக்கும் நான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஜெமினல் டைஹாலைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாமா? ஸோ நான் எழுதிக்கிறேன். ஸோ CH3 CH2 நம்ம என்ன பார்த்தோம், ஒரே கார்பன்லயே 2 குளோரின் இருக்கும், 2 ஹாலோஜன் இருக்கும். இங்க நான் என்ன ஹாலோஜன் எடுத்துக்கிறேன், குளோரின் எடுத்துக்கிறேன். ஒரே கார்பன்ல 2 குளோரின் இருக்கு. ஸோ இது யார்ப்பா, நம்மளுடைய ஜெமினல் டைஹாலைட். விசினல் டைஹாலைட் எழுதுவோமா? விசினல் டைஹாலைட் பக்கத்து கார்பன்ல 2 ஹாலோஜன் இருக்கும். ஸோ CH2 குரூப் இருக்கு. அண்ட் தென் பக்கத்து கார்பன்ல நமக்கு 2 குளோரின் இருக்கு. இப்ப 2 பேரையும் நான் வந்து யார் கூட ட்ரீட் பண்றேன் அப்படின்னா aqueous potassium hydroxide கூட நான் ட்ரீட் பண்றேன். இப்போ எழுதலாமா ரியாக்ஷனை? ஸோ 2KOH கூட நமக்கு ரியாக்ஷன் நடக்குதுப்பா. இந்த K வந்து என்ன பண்ணும், பொட்டாசியம் வந்து 2 பொட்டாசியம் இந்த 2 குளோரின் கூட சேர்ந்து 2KC எல்லாம் வெளில போயிடுமா? கிளியர்? இந்த 2 பொட்டாசியம் இந்த 2 குளோரின் கூட சேர்ந்து 2KC எல்லாம் வெளில போயிடும். அப்ப இங்க மீதி இருக்கிற இந்த OH குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகுமா? மீதி இருக்கிற OH குரூப், அதாவது 2 OH குரூப்பும் போயிட்டு நமக்கு இங்க சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ இங்க பாருங்க ப்ராடக்ட் எழுதுறேன். ஸோ CH3 CH இந்த 2 இடத்துலயும் 2 OH குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகுது. இப்போ இந்த ரியாக்ஷன்ல உடனே என்ன நடக்கும்னா டீஹைட்ரேஷன் நடக்கும். டீஹைட்ரேஷன்னா என்ன, தண்ணிலாம் வத்தி போயிடும். இதோ பாருங்க, இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சேர்ந்து வாட்டரா எலிமினேட் ஆயிடும். அப்போ வாட்டரா எலிமினேட் பண்ணிட்டு அடுத்த ப்ராடக்ட் எழுதுங்க பார்க்கலாம். CH3 CH2 CHO. CH3 CHO தான் நமக்கு ப்ராடக்டா இருக்கும், which is nothing but aldehyde, which is nothing but நம்மளுடைய aldehyde. சோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்மளுடைய ஜெம் இருக்கு, விசினல் இருக்கு, ஜிவின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஜிவி பிரகாஷ் மாதிரி. யா. சோ இந்த ஜெமினல் டைஹாலைட நம்ம வந்து when we treat it with aqueous potassium hydroxide அப்படின்னா நமக்கு aldehyde ப்ராடக்டா கிடைக்கும். we'll be getting aldehyde. and then இந்த விசினல் டைஹாலைட்ஸை aqueous potassium hydroxide கூட ட்ரீட் பண்றப்போ நமக்கு டயால் கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இவங்க 2 பேரையும் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகேவா? சோ இப்போ ஜெமினல் டைஹாலைட், இது வந்து நம்மளுடைய ஜெமினல் டைஹாலைட ஐ எம் ட்ரீட்டிங் இட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. எனக்கு என்ன கிடைச்சிச்சு, அசிட்டால்டிஹைட் நமக்கு ப்ராடக்டா கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் அ விசினல் டைஹாலைட். இங்க இருக்க என்னுடைய விசினல் டைஹாலைட அதே மாதிரி 2KOH கூட நான் வந்து என்ன பண்றேன், ட்ரீட் பண்றேன். சோ ட்ரீட் பண்றப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. அதே மாதிரிதான்ப்பா, இந்த 2 பொட்டாசியம் இந்த 2 குளோரினை தூக்கிட்டு 2KC எல்லாம் வெளில போயிடும். 2KC எல்லாம் வெளில போயிடும். அப்போ இந்த 2 OH குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுமா? சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH2OH CH2OH. இப்போ இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்காதுன்னா டீஹைட்ரேஷன் நடக்காது. we get a diol as the product. 2 ஆல்கஹால் குரூப் இருக்கா, நமக்கு டயால் வந்து ப்ராடக்டா கிடைக்கும். கிளியரா? பக்கா கிளியரா? சோ வந்து என்ன பண்றோம், ஐ எம் டேக்கிங் geminal dihalide and then vicinal dihalide எடுத்துக்கிறோம். So geminal dihalide வந்து when I treat it with aqueous potassium hydroxide அப்படின்னா we get aldehyde as the product, and then vicinal dihalide நம்ம வந்து aqueous potassium hydroxide கூட ட்ரீட் பண்றப்போ we'll be getting diol as the product. இதுதான், இதை வச்சுதான் நம்ம வந்து geminal dihalide-யும் vicinal dihalide-யும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். So இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். I hope you all understand. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Yes. So next question it is, how is phosgene prepared? Phosgene உடைய ஃபார்முலா என்ன? COCl2. COCl2 தான் phosgene உடைய ஃபார்முலா. prepared from chloroform CHCl3 ல இருந்து. இந்த குளோரோஃபார்ம் எங்கப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த டிவிஸ்ல முக்கியமா வந்து சீரியலா இருக்கட்டும் ஒரு சினிமால இருக்கட்டும், குளோரோஃபார்ம் வந்து they'll put it in the kerchief and then ஹீரோயின்லாம் வந்து கிட்னாப் பண்ணுவாங்க இல்லையா? கிட்னாப் பண்றதுக்கு they use the chloroform, which is a மயக்க மருந்து. என்ன பண்ணும், it acts as a anesthetic agent. anesthetic agent-ஆ வந்து ஆக்ட் பண்ணும். சோ இந்த குளோரோஃபார்ம்ல இருந்து phosgene, which is a poisonous gas, இந்த poisonous gas phosgene எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த குளோரோஃபார்ம் எழுதிலாமா? CHCl3. ஓகேவா? சோ இந்த குளோரோஃபார்ம் which is acting as the anesthetic agent, மயக்க மருந்து. இது it is getting oxidized. காத்துல இருக்கிற ஆக்சிஜன் கூட வந்து என்ன ஆகுது, ஆக்சிடைஸ் ஆகுது. ஓகேவா? சோ ஆக்சிஜன் மாலிக்யூல்ல பாதி கணக்கு போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொஞ்சம் மேக்ஸ்ல வீக் தான். சோ 2 ஆக்சிஜன்ல பாதி, 2 ஆக்சிஜன்ல பாதினா எவ்வளவு ஆக்சிஜன், 1 ஆக்சிஜன் இல்லையா? 2 ஆக்சிஜன்ல பாதினா 1 ஆக்சிஜன். சோ இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நமக்கு லைட் எனர்ஜி வேணும். இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நமக்கு லைட் எனர்ஜி வேணும். சோ என்ன நடக்குது அப்படின்னா ஹைட்ரஜனும், இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் சேர்ந்து HCl வெளில போயிடுறாங்க. ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் சேர்ந்து HCl வெளில போயிடுறாங்க, மைனஸ் HCl வெளில போயிடுறாங்க. அப்ப மீதி என்னெல்லாம் இருக்கு, இங்க ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கு,
C இருக்கு, Cl2 இருக்கு. So we got phosgene as the product COCl2. COCl2 phosgene நமக்கு இப்போ ப்ராடக்டா கிடைச்சிருச்சு with the elimination of hydrochloric acid. ஓகேவா? So இந்த phosgene வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா poisonous in nature. பயங்கர poisonous in nature. So chloroformல இருந்து phosgene prepare பண்ணனும்னா நம்ம oxidize பண்ணனும். Clear in presence of light. Next reaction போலாமா? Next reaction போலாமா? It's a 5 mark question. This is going to be the last question and most important ஆன ஒரு question. ரொம்ப ரொம்ப important. எல்லாரும் பக்காவா attend பண்ண போறீங்க. ரெடியா? So this is our last question. So how many of you are staying in live right from the beginning? எல்லாரும் டக் டக்னு ஹார்ட் போடுங்க பார்க்கலாம். How many of you are staying in the live right from the beginning? அழகா படிக்கலாம் questions. An organic compound with molecular formula C2H5Cl. பார்த்தோனே தெரிஞ்சிச்சு it is chloroethane அப்படின்னு. So C2H5Cl அப்படிங்கிறது என்னப்பா? C2H5Cl which is நம்மளுடைய chloroethane. இந்த compound A கண்டுபிடிச்சிட்டோம். It is reacting with aqueous potassium hydroxide. இப்போதான் இந்த aqueous potassium hydroxide பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? aqueous potassium hydroxide கூட react ஆறப்போ நமக்கு compound B கிடைக்குது. compound A react with alcoholic potassium hydroxide. என்ன மேம் aqueous ன்னு சொல்றீங்க, alcoholic ன்னு சொல்றீங்க, ஒண்ணுமே விளங்கலையே. It gives compound C. A B C என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. A கண்டுபிடிச்சிட்டேன், இந்த B யும் C யும் கேக்குறாங்க. aqueousனா என்ன மேம், alcoholனா என்ன? aqueous அப்படிங்கிறது வந்து water. ஓகேவா? So aqueous potassium hydroxide அப்படின்னா சால்வெண்ட் வந்து நமக்கு வாட்டரா இருக்கு. ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா சால்வெண்ட் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கு, ஆல்கஹாலா இருக்கு. சால்வெண்ட் வந்து நமக்கு ஆல்கஹாலா இருக்கு. இப்போ நம்ம இந்த ரியாக்ஷன் வந்து எழுதலாமா? ஓகே, ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட் ரைட் த ரியாக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ ஏ நம்ம கண்டுபிடிச்சோம் which is C2H5Cl இல்லையா? சோ C2H5Cl which is chloroethane. சோ நம்மளுடைய chloroethane வந்து aqueous potassium hydroxide கூட ரியாக்ட் பண்ணுது. இங்க என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. Here substitution reaction takes place. Substitution என்னப்பா? கிளாஸ்லலாம் வந்து சப்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு டீச்சர் வருவாங்க இல்லையா? ஒரு டீச்சர் லீவ்னா அந்த டீச்சருக்கு பதிலா இன்னொரு டீச்சர் வருவாங்க. அதே மாதிரி தான் இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரூப்புக்கு பதிலா இன்னொரு குரூப் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணும். இங்க பாருங்க, இந்த குளோரினுக்கு பதிலா இங்க இருக்கிற OH குரூப் போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணும். அதுதான் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சோ இங்க இந்த பொட்டாசியமும் இந்த குளோரினும் சேர்ந்து இந்த பொட்டாசியம் and then this chlorine வந்து நமக்கு என்னவா வெளில போயிடும், KCl வெளில போயிடும். KCl வெளில போயிடுச்சுனா இந்த OH குரூப் போயிட்டு நம்மளுடைய குளோரின்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுவா. சோ C2H5Cl chloroethane which is C2H5OH இல்லையா? OH குரூப் தான் போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணுது. we get ethanol, ethyl alcohol. ethanol தான் நம்மளுடைய compound B. ethanol தான் நம்மளுடைய compound B. கிளியரா எல்லாருக்கும்? இப்போ compound C பார்க்கலாமா? compound C நம்ம வந்து என்ன பண்றோம், இதேதான் ethyl chloride நம்ம வந்து எடுத்துக்கிறோம். so which is CH3 CH2Cl. C2H5Cl னு எழுதிக்கலாம், CH3CH2Cl னு எழுதிக்கலாம். இப்போ இங்க நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம் இல்லையா? ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ல வந்து பீட்டா எலிமினேஷன் நடக்கும். எங்கேயும் படிச்சோமே இந்த ரியாக்ஷனை, நம்ம ஒரு 2 மெக்கானிசம் வச்சு படிச்சோம் இல்லையா? ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணி அந்த ரியாக்ஷன் தான். ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், we are using alcoholic potassium hydroxide. இப்போ வந்து பீட்டா எலிமினேஷன் நடக்கும் இல்லையா? சோ இதுதான் நம்மளுடைய ஆல்பா கார்பன் which is chlorine ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன். அதாவது எனி ஃபங்க்ஷனல் குரூப், எனி சப்ஸ்டிடியூஷன்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் தான் பீட்டா கார்பன். அப்ப இதுதான் நம்மளுடைய பீட்டா கார்பன். இந்த பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து எலிமினேட் ஆக போகுது. அதை உங்களுக்கு ஈஸியா காட்டணுங்கிறதுனால தான் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த CH3 I am just going to write it as CH2H அப்படின்னு எழுதிக்கலாமா? CH2H அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போதான் நமக்கு ட்விஸ்டே இருக்கு, ரொம்ப ஈஸி. இங்கேயும் இந்த பொட்டாசியம் குளோரின் கூட சேர்ந்து KCl வெளில போயிடும். பொட்டாசியம் வந்து குளோரின் கூட சேர்ந்து KCl வெளில போயிடும். அப்புறம் வேற என்ன வெளில போகும், நமக்கு பீட்டா எலிமினேஷன்ல டீஹைட்ரேஷன் நடக்கும் இல்லையா? இந்த பீட்டா ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற OH குரூப்பும் சேர்ந்து வாட்டரா எலிமினேட் ஆயிடுவாங்க. சூப்பர். சோ இப்போ நமக்கு வாட்டரும் எலிமினேட் பண்ணியாச்சு. மீதி யாரெல்லாம் இருக்காங்க இங்க அப்படியே பாருங்க, CH2 அவ்வளவுதான் இருக்கு. அப்ப என்ன, நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? சோ இந்த பாண்ட் வந்து நமக்கு இங்க டீலோக்கலைஸ் ஆகும். சோ CH2 டபுள் பாண்ட் CH2 we get
ethene as the product. ethene நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது, which is my option C. Answer C. Clear? பக்கா clear? பக்கா clear எல்லாருக்கும்? Doubts ஏதாவது இருக்கா? Yes. So வந்து நம்ம வந்து first என்ன வந்து எடுத்துக்கிறோம், we are taking chloroethane எடுத்துக்கிறோம். So chloroethane, it is reacting with aqueous potassium hydroxide. aqueous னா நம்மளுடைய solvent வந்து water அப்படின்னு வந்து அர்த்தம். So water when it is acting as a solvent னா நமக்கு substitution reaction நடக்கும். நமக்கு என்ன reaction நடக்கும்? Substitution reaction நடக்கும். ஆனா alcoholic potassium hydroxide, alcoholic அப்படின்னா என்ன reaction நடக்கும்? Elimination reaction நடக்கும். beta elimination reaction வந்து நடக்கும். இதை வந்து யாரும் மறக்கவே கூடாது. aqueous potassium hydroxide னா நமக்கு substitution reaction நடக்கும். alcoholic potassium hydroxide னா beta elimination reaction நடக்கும். கிளியரா? பக்கா கிளியர்? So tell me, how was the session? You enjoyed? Next என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா whatever help you need அப்படிங்கறத மறக்காம what you will do, you will comment it in the comment box, because again and again I'm ensuring you தனியா படிக்காதீங்க. தனியா படிக்கிறப்போ நமக்கு டவுட்ஸ் வரும், டைம் வேஸ்ட் ஆகும், நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகும், ஃபுல்லா அதே மோட்டிவேஷனோட படிக்க முடியாது, நம்மளுடைய மோட்டிவேஷன் வந்து லூஸ் ஆயிடும். ஓகேவா? அதனாலதான் யூ ஹாவ் டு ஸ்டடி வித் அஸ். ஸோ நான் உங்க ஷானி மேம் அண்ட் எங்களுடைய ஃபுல் 100 லேர்னிங் டீம், வி ஆர் தேர் ஃபார் யூ. எக்ஸாம் போற வரைக்கும் சூப்பரா உங்களுக்கு கைட் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணுமோ, சப்போர்ட் வேணுமோ, மோட்டிவேஷன் வேணுமோ எல்லாத்தையும் நாங்க அழகா கொடுத்துட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா 100 லேர்னிங் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. All the very best. Bye bye.